चिड़ी आओ अनारकली अच्छा 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 किली आओ अनारकली अच्छा 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 किली தலை குடிச்சியா குளிச்சுனா ட்ரையர் போட்டு காய வைக்க வேண்டியதானே இப்படி ஏற துணி தலை சுத்தணும் ஈஸ்ட் பிளேயர் அதெல்லாம் இருக்கட்டும் காலையில ஏன் இப்படி பண்றீங்க நான் என்ன பண்ணேன் இன்னும் வீட்டை விட்டே வெளியில இல்லையாமா காலையில யாராச்சும் இப்படி பாட்டு போடுவாங்களா போய் இந்த பாட்டை சொல்றியா இது என்ன தப்பு நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு அதை நைட் எப்படி சொல்ல முடியும் விடிஞ்சிருந்துச்சா சொல்ல முடியும் காலையில போடுறதுக்கு உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா இன்னொரு பாட்டு இருக்கு அது நிலா காயுது நேரம் நல்ல நேரம் அதை நைட்டு போடலாம்னு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இத நிறுத்துங்க இது நிறுத்துறதா அம்மா வீட்டுக்கு வாடகைக்கு வரவங்கிட்ட வீட்டு ஓனர் தான் அந்த பாட்டு கேட்காத இந்த பாட்டு கேட்காத கண்டிஷன் போடுவேன் நீ வாடகைக்கு வந்து ஹவுஸ் ஓனர் எங்கிட்ட கண்டிஷன் போறியா அது இல்லன்னா ரொம்ப பேசினா வாடகை ஏத்திடுவேன் போ போ பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு பாட்டை கேட்டு மூடோட வந்து தயாராக வந்து போறா நம்ம வீட்டுக்காரு பொழுது சாயறதுக்கு முன்னாடியே தூங்கிடுறா பொழுது விடுஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்க மாட்டேங்கிறா எந்திரிச்சியா இந்தாங்க காப்பி காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காப்பி போடுன்னு சொல்ற வாய் காப்பி குடிங்குதே என்ன விஷயம் இன்னைக்கு தேதி 1 முதல்ல போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வாங்க அதுதானே பார்த்தேன் வசூலுக்கு போகணுமா ஆமா நீயே காப்பி வச்சிரு போய் வசூலான வந்து குடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி நொந்து நூலா போனா எவன் வாடகை தருவான் நல்ல தெம்பா போங்க அப்பதான் வாடகை வசூல் பண்ண முடியும் நான் என்ன மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்ண போறேன் விட்டா 2 அடியால் அனுப்ப போல் இருக்கேன் ஆமா வாடா சைதாப்பேட்டை சாக்ரட்டிஸ் 2 நாளா எங்கேயா போன நீ வராம எங்க வீட்டு கக்கூசர் நானே கிளீன் பண்ணியா எப்படியா கழுவுறீங்க 2 நாள் என்னால கழுவ முடியல 2000 வருஷமா கழுவுறீங்களா இதுல என்னங்க தப்பு இருக்கு நீங்க சாப்பிடுற பிளேட் நீங்க தானே கழுவுறீங்க நீங்க டீ குடிச்சா டம்ளர் நீங்க தானே கழுவுறீங்க இதை நீங்க யூஸ் பண்ற கக்கூஸ் தானே அதை நீங்க கழுவுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படி போடுறா இப்ப பழைய பதில் சொல்றீங்களே இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் கோட் சுட்டா அலையலாம்ல போ உள்ள போய் செய்யற கழுவை கொல்ல பக்கமா போடா ஏன் என்னங்க பாத்ரூம் கழுவுறோன்னு போய் 2 நாளா நான் தான் நம்ம வீட்டு கக்கூஸ் கழுவுனேன் அதுக்காக நானும் கொல்லப்புறம் வர முடியுமா ஐயோ என்னடி பேசிட்டு நீ அவன் செவ்வாய் கிரகத்துல போய் பால் காய்ச்சி கிரக பிரவேசம் நடத்திட்டா முன்னாடி போ பின்னாடி போடா ஏய் தட்டை சாப்பிட்டு அப்படியே அதையும் கழுவி வச்சிடறா எனக்கு வாச்சுது எனக்கு வாச்சது மட்டும் என்ன வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு எங்க ஆசிரம தலைவர் இப்ப வந்துரும் அது கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் இருக்கிற பாப்புலேஷன் பத்தாதாயா ஏயா சரியா உங்க வீட்டு மீட்டர் மட்டும் கரண்ட் சார்ஜே காட்ட மாட்டேங்குது நாயுடு நான் சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் கரண்ட பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்ல அது பார்த்தாலே தெரியுது அதோ மனுஷன் கால் வச்சு நடக்க முடியாத அளவுக்கு வதன்னு கிடக்க ஐயோ சொல்றேன்னு தப்பா நினைக்காத எல்லா வீட்லயும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டிருப்பான் ஒரு தையல் மிஷின் வாங்கி போட்டிருப்பான் நீ ஒரு புள்ள பேக்கிற மிஷின் வாங்கி போட்டு வதன்னு பெத்தல்லையே இந்த ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதா உமால முடியல சும்மா இருக்க வேண்டியதானே அனாவசியமா என்ன எழுக்கிறீரு நான் என்ன இப்ப என்னங்கிற வாடகை பணத்தை அடுத்த வாரம் தந்துடுறேன் நாயுடு மரியாதையா வாடகை பணத்தை கொடுத்துரு இல்ல புள்ள ஒட்டியெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவேன் இன்னது வாடிக்கை வீட்டுக்காரங்க எல்லாம் பெட்டி பிடிக்க தானே தூக்கி எறியாமாங்க ஆமா எவன் வீட்டுல என்ன இருக்கோ அதை தூக்கி எறிய முடியும் இப்ப கொடுக்க போறியா இது 3 நம்பர் கிலோ வை ஐயோ இந்த பால் கணக்கு பலசர கணக்கு ஒரு 500 ரூபா வச்சிருந்தேன் இந்த கல்பனா உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன் எதுவா இருந்தாலும் கேளுங்க நீ ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்க என் கூட இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா என்னமா நீ கை குழந்தையில இருந்து கற்பத்துல இருக்கிற குழந்தை வரைக்கும் அவர்தான் சூப்பர் ஸ்டார்னு தெரியும் என்ன விஷயம் அவர் கூட சேர்ந்து நான் 4 படத்துல நடிச்சிருக்கேன் இது நான் ஒரு படம் ஒண்ணு கூட விடாம பாத்திருக்கேன் ஒரு படத்துல கூட பார்த்தா ஞாபகமே இல்லையே பேக்ரவுண்ட்ல இருப்பேன் ஓ பேக்ரவுண்டா அதுக்கு என்ன இப்போ அவரை நான் லவ் பண்ணேன் அவரு ஒரு நாள் என்ன தங்கச்சி நல்லா இருக்கியாமான்னு கேட்டுட்டாரு அப்பவே என் காதல் கோட்டை இடிஞ்சு தூள் தூள் ஆயிடுச்சு பா சூப்பர் ஸ்டார் ஐயா நீங்க தெய்வம் மாதிரி என் நெஞ்சில பால வாத்தீங்க
எதிர்காலத்துல உன் வாழ்க்கையில நாயுடன் ஒரு கேரக்டர் கிராஸ் பண்ணுகிற தெரிஞ்சுட்டு அவர் உன்னை தங்கச்சிட்டு இருக்காரு. நீங்க நல்லா இருக்கணும். கல்பனா, நானும் நீ என்ன சித்தப்பானோ அங்கிள்னோ கூப்பிடுறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லட்டுமா? என்ன? நானும் நினைச்சு மனசுல ஒரு காதல் கோட்டையை கட்டிட்டு இருக்கேன். கட்டி முடிச்சிட்டீங்களா? இல்ல இப்பதான் கடைக்கால் போட்டிருக்கேன். கார்பெண்டர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நானும் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். கதவை சாத்திட்டு வந்துட்டுமா? இல்ல, கல் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கேட்காமல இருக்க போறேன். கேள்றா ராஜா. பால்காரனுக்கு 200 ரூபாய் பாக்கி. நீங்க தர வேண்டாம், என் ப்ராப்ளத்தை சொன்னேன். நான் தருவேன். புடவைக்காரனுக்கு 200 ரூபாய் பாக்கி. நீங்க தர வேண்டாம், இல்ல நான் தருவேன். கை செலவுக்கு நீங்க தர வேண்டாம். 100 ரூபாய் கொடுவேன். என்ன ஒண்ணு போற வச்சுக்க. அப்புறம் என்ன மேட்ரு ஓவர். இடத்த காலி பண்றீங்களா? நான் குளிக்கணும். கல்பனா, ஐ லவ் யூ. மனுஷனா தெரியலையா? ஜாக் அண்ட் ஜில் பாட சொன்னா ஊலால தான் பாடுவேன் அடம் பிடிக்கிறீங்களா? எந்தெந்த வயசுல என்னென்ன பண்ணணும் அதான் பண்ணணும். புரியுதா? பில்டிங் ஓனர் நான் இருக்கேன். என்ன விட்டு பாடி பில்டர் செட் அடிக்கிற நீ இரு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். துணியை காய போட்டா உள்ள போயிடுற. அதுவா காயம். காய வரைக்கும் இருப்பியா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் தூங்க முடிஞ்சாச்சு, லேட்டா வரீங்க. எனக்காக காது இருந்தா என் வீட்டில பாட்டுக்கணும். அங்க என்ன பாருவ? அவங்க செட் அடிக்கிற. குழந்தை அழகா இருந்தது, சிரிச்சா கண்ணத்துல குழி விழுது, அதான் பாத்திட்டு. கன்ஃபியூஸ் பண்றாளே. ஆனந்தம் சிரிச்சாலும் கண்ணத்துல குழி விழுகுது. எந்த குழந்தைய சொல்றாவ? ஆனந்தா, எக்ஸசைஸ் பண்றியா? எங்க? ஐயாப்பா வேணாம், நீயே வச்சுக்க. ஆமா, எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட உன் பொண்டாட்டி கையிலேயே குழந்தைய கொடுத்துருக்க. என் புருஷனுடைய மனசு ஒரு குரங்கு. அதுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. காலையில பல்லு விளக்குதோ இல்லையோ எக்ஸசைஸ் பண்ற மாதிரி வெளியில வந்து நின்னுக்கும். பக்கத்து வீட்டுல துணியாய போற பொண்ணுகளை எல்லாம் சைட் அடிக்கும். அதுக்கு தான் ஒரு குடும்பஸ்தங்கிற நினைப்பு எப்பவுமே மனசுல இருக்கணுங்கிறக்காக தான் கையில குழந்தைய கொடுத்துருக்கா. எதுக்குப்பா சிரிக்கிற? அப்புறம் என்ன? அட நான் ஒரு கரடி ராஜிக்கு உனக்கு குரங்குற கோபம் வராதா? எதுக்கு நான் கோவம் வரணும்? இப்படிதான் நேத்து ஒரு புது ஏரியாவுக்கு போனேன். சரி, அங்க ஒரு நாய் என்ன பார்த்து குலைச்சிச்சு. அப்புறம் நான் திரும்பவா குலைக்க முடியும்? இப்ப எதுக்கு அந்த நாய் கதையை சொல்லிட்டு இருக்கேன்? அண்ணன் சும்மா ஏதோ தமாஷ். நீ அவளை சைட் அடிச்சு சமாளிக்கிறேன். ஐயோ, அதுதான் காலையில இருந்து என்னைய பாத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ரிஸ்க் ஆச்சே? நீ அவளை சைட் அடிச்சானே, அவ உன்ன சைட் அடிச்சானே, டோட்டலா சேர்த்தானே. இப்ப ஒரு ஹவுஸ் ஓனரோட லவ் ட்ராக்ல ஆஃப்டர் ஒரு ரெண்டட் ஃபாலோ குறிக்கலாமா? சரியா? அண்ணே என்ன வந்து பார், இதுக்கா நான் உனக்கு வாடகை விட்டேன். இதெல்லாம் ஜிம்மா பாரு. இனிமேல் வெளியில நீ எக்ஸசைஸ் பண்றதா 500 ரூபாய் வாடகை ஏத்திடுவேன். வேண்டாம். புரிஞ்சு என்ன பண்ணா தெரியுமா? காலங்காத்தால ஒரு கையில குழந்தையும் ஒரு கையில கரலா கட்டி வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்றாரு. ஆனா எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு தெரியுமா? என்ன இதே சீன் உங்க வீட்டுல நடந்தா எப்படி இருக்கும்? 2 தொடப்பு கிட்ட ஒரு செருப்பு பீஸ் பீஸ் ஆயிருக்கும். வைக்கவே கிடையாதுல்ல. சரி. ஆமா, டூலெட் போர்ட் போட்டிருக்கீங்களா? இதுவரைக்கும் யாருக்கு வாடகை விடல? விட்டாச்சே. யாருக்கு? சந்தன காலத்துல இருப்ப சரண்டானவன அவனை இங்கதான் கொண்டு வந்து வைக்க போறாங்க. கவர்மெண்டோட அக்ரிமெண்ட் கூட போடாச்சு. அண்ணே, யாரோ உங்க சொந்தக்காரர் வர மாதிரி தெரியுது. ஐயோ, எங்க ஒய்ஃப் சைடு ஆளுகளா இருக்கா. வந்தவன் நாயுடு ஆட்டோ கட் பண்ணுமானுங்க தடுத்தணும். சார், ஐம் குமார். ஐம் வர்க்கிங் இன் இந்தியன் பேங்க். ஹலோ, ஒரு நிமிஷம் சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஹவுஸ் ஓனர் யாரு? என்ன விஷயம்? இவன் சும்மா இருக்கியா? பேசிட்டு இருக்கேன்ல சார். இங்க வீடு வாடகை கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அது விஷயமா பேசணும். ஹவுஸ் ஓனரே இவர்தான். ஓ, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சோ சாரி. ஏன் எங்களை பார்த்து ஹவுஸ் ஓனரா தெரியல உனக்கு? உனக்கு ஹவுஸ் ஓனரா எப்படி இருக்கணும்? எங்க மோர் கடை பார்த்து ஹவுஸ் ஓனரா தெரியல உனக்கு? நான் எதிர்பார்க்கல சார். என்ன வேணும் உனக்கு? சார், எனக்கு வீடு வேணும் சார். டுலெட்னு போர்டு போட்டுருக்கீங்க, வீடு வாடகை கொடுவீங்கல்ல? ஆமா, விக்கிறதா ஃபார் சேல்னு போட்டுப்பா. எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஏன் அவசரம் புரிஞ்சுக்காம நீங்க கல்யாணம் வச்சா? ஐம் a bachelor. பேச்சுலர் வீடு வாடகை கிடையாது. ஏன் சார்? ஏன்னா இங்க அழகழகான பொண்ணு இருக்கியா? காலங்காத்தால நீ வீட்டுக்கு வந்தோடனே எக்ஸசைஸ் பண்ணிட்டு வெளியில வந்துருவேன். அப்புறம் துணியாய போற பொண்ணுல சைட் அடிப்பேன். ஏற்கனவே நிமிஷங்கள் தாங்க முடியல. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நான் ரொம்ப நல்லவன். நேத்து கூட சன் டிவி நியூஸ்ல சொன்னாங்க, குமாரங்க ரொம்ப தங்கமான பையன், பேங்க்ல வேலை பாக்குறான், ஆட்டோல சூட் கேஸோட வந்து இறங்க, வீடு வாடகை கொடுங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அண்ணே, இப்படி வாங்க. என்னப்பா? கொஞ்சம் கூட அறிவில்லை. அதுக்கு என்னப்பா? அண்ணே, குடும்பஸ்தனை வச்சு இன்னும் கச்சா முச்சா ஆயிடும். ஏற்கனவே ஒருத்தன் குடும்பம் நடத்துறேன் சொல்லி பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கான் பாருங்க. பேச்சுலர்னா நைட் வர்றது தெரியாது, பகல் போறது தெரியாது. அது மட்டும் இல்லனே, கரண்ட் செலவு மிச்சம், வாட்டர் மிச்சம். ஓகே,
பேங்க்ல வேற வேலை செய்யறான். நம்ம கேட்டா லோன் கொடுப்பான். லோன் கொடுப்பான்? அட இவன் லோன் யாருக்கே வேணாம். ஆனந்தே, உன்னுடைய வார்த்தைக்காக இவனுக்கு வீடு வாடகை கொடுக்குற முயற்சி பண்றேன். ஆனா வாடகை லோன் சொன்னா பிச்சு போடுவேன். வாங்க வாங்க. நான் உங்களோட பேச மாட்டேன். தம்பி வீடு ஓகே, தேங்க்யூ. அட்வான்ஸ் 5000 ரூபாய். ஓகே. அப்புறம் வாடகை 1000 ரூபாய். இந்தாங்க, வீட்டுக்குள்ளே போய் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி. ஹலோ என்னடா நாயுடு, அவ வந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. நீங்க ஒரு ஹவுஸ் ஓனர். அடே, வீட்டுக்குள்ள போலாமா சார் அப்படின்னு ஒரு கட்டத்துக்காக கேட்க வேண்டாம். அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அதற்கு இந்த மாசம் வாடகைங்க சொல்லுங்க. காகத்தின் நிறம் கருப்பு. மகேஸ்வரி வந்துட்டேன். பணம் கேட்டா பிச்சுக்கிறானுங்கடா. அவசரம் சார். என்னப்பா? சாரி, டோன்ட் மிஸ்டேக். இது வாயா வாயான்னு கூப்பிட்டியாருக்கா? அதான் நான் மனசுல நினைச்சாலும் பரவாயில்ல. நான் உங்களை பார்த்த உடனே இந்த காம்பவுண்ட்ல வேலை செய்யற வேலைக்காரன் நினைச்சிட்டேன். அதனாலதான் அப்படி பேசுறேன். சாரியா. ஆமா, என்ன உங்க வீட்டுக்கு பூட்டு கிடையாதா? கடைசியா காலி பண்ண கடங்கார பூட்டையும் காலி பண்ணிட்டு போயிட்டேன். நம்ம காம்பவுண்ட் சீனா மாதிரி திருட்டெல்லாம் போகாது. நம்பிக்கையில நீயே பூட்டு வாங்கி போட்டுக்க. ஹலோ, கைய கொடுக்க மாட்டேங்கிறானே. யோ, அதான் பச வச்சிருக்காங்களே, அதை எடுத்து ஒட்டிட்டு இருக்கீங்களே, அப்புறம் ஆபீஸ் இடிஞ்சு வர மாதிரி இடிச்சிட்டு இருக்க. அண்ணா, இந்த லெட்டர் கொஞ்சம் எழுதி கொடுண்ணா. ஏன் உனக்கு எழுத தெரியாதா? எழுத தெரியாதுண்ணா. அப்புறம் எதுக்கு படிச்ச மாதிரி சட்டை இன் பண்ணிருக்க? எடுத்துட்டு மேல. அண்ணா, மேல சிலுவை போடுண்ணா. யார் மேல? லெட்டர் மேல. என்ன இங்கயா? பக்தி பாட்டியா நீ? அன்புள்ள மாமாவுக்கு ஆரோக்கியசாமி எழுதிக் கொள்வது. இங்கு யாவரும் நலம், அதுபோல் அங்கு உங்கள் நலமறிய ஆவல். யோ, இது எல்லாரும் வழக்கமா எழுதுறதாயா? ஏன் இடத்த வேஸ்ட் பண்ற? வேற விஷயத்துக்கு வாய. அண்ணா, இதெல்லாம் எழுதணும்ண்ணே. இல்ல? ஆமா, நம்புறாயா? சரி. இங்கு யாவரும் நலம், அங்கு நலம் அறிய ஆவல். சொல்லு. இப்ப மாமா அறிவது, இங்கு அம்மாவுக்கு 4 நாளா இடுப்பு வலி, அப்பாவுக்கு 1 வாரமா நெஞ்சு வலி, தம்பி ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டோல அடிபட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான், தங்கச்சிக்கு 4 நாளா டைபாய்டு ஜுரம் வந்து கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே. மேலும் உங்களுக்கு எனக்கு 4 நாளா லூஸ் மோஷன். இது போல் அங்கு அத்தைக்கு ஆஸ்மா என்று கேள்விப்பட்டேன். இப்போது எப்படி உள்ளது? மாமாவுக்கு பஞ்சக்காமாலை இப்போ குணமாகிவிட்டதா? நான் ஊருக்கு வரும்போது தாத்தா பாட்டி படுத்த படுக்கையா கிடந்தாங்க. இனிமே எந்திப்பாங்களா புட்டுக்குவாங்களா என்று எழுதவும். ஓகே. இவ்வளவுதான் குடும்பத்துல மெம்பர். என்ன பசுமாடு ஒண்ணு இருக்கு. அதுக்கு என்ன? பசுமாடு கண்ணுக்குட்டி போடும்போது பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். மாடு உயிரோடு இருக்கா என்று எழுதவும். என்ன கசக்கி போட்டீங்க? ஏண்டா டேய், இன்னும் 10 நாள பரம்பரையே புட்டுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. நலம் நலமறிய ஆவல்னு கேட்டு எழுதி சொல்றேன். என்ன தைரியமா போய் சொல்ற? அதெல்லாம் எழுதாம எப்படி லெட்டர் எழுதுற வேற கேக்குற? இத பாரு, உள்ள நேரா போய் ஆல் அவுட் ஸ்டார்ட் இமிடியேட்னு ஒரு தந்தி அடி. வா, நீ வந்து கொடுவா. ஏய் போடா, எனக்கு எழுத்துறானே. வாங்கண்ணே, போடா. நேரா பஸ் பிடிச்சு போய் சொல்லிட்டு வாடா. சாவுகிறாய். சவா அவ்வாடி. ஏய், எந்த வீட்டுல இருந்து வர்ற? இப்படி வேர்க்கு வருவருக்கு வர்ற? குழந்தை வீட்டுல இருந்தா. அவன் வீட்டுல இருந்தா? ஒரு கிராமத்துக்கு உழைச்சிருக்கீல, வேர்க்கு தான் செய்ய. அவன் என்னது அவன் வீட்டுல இருந்து அடிச்ச? இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கிறான் அவன். ஏப்பா, அடிச்சதே அடிச்ச. பெரிய பாட புத்தகம் நோட் புத்தகம் அடிச்சிருந்தா பாதி வேலைக்காக சுத்து போடலாம். இது பக்கோடா மடிக்கிறது கூட பிரயோஜனப்படாது போல இருக்கு. பக்கோடா மடிக்கிறதுக்கா? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? திஸ் இஸ் ஃபார் ரீடிங். இது எழுதுனது யார் தெரியுமா? இதை நீ படிச்சிருக்கியா? அட்லீஸ்ட் பாத்திருக்கியா? உனக்கு நியூஸ் பேப்பரே படிக்க தெரியாது. வாட் டு யூ நோ, இடியட்? யூ நோ டு ஈட், ஸ்லீப் அண்ட் ஹேவ் செக்ஸ். புரியுதா? செக்ஸ்னு கடைசி ஒரு வார்த்தை சொன்னா அது மட்டும் புரிஞ்சுது. இது அந்த டைப் புக்கா? போட்டாலும் போட்டு பாரு. இங்க பாக்கலாம். இது அந்த மாதிரி புக் இல்ல, ஸ்டூபிட். இப்ப என்னங்கிற? நீ படிச்சுவ அதுதானே? அது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அதுக்காக 1/2 மணி நேரம் இங்கிலீஷ் பேசினா என்ன அர்த்தம்? ஆமா, நான் பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல. ஆனா நான் சொந்தமா வீடு கட்டி வாடகை கூட்டு சந்தோஷமா இருக்கேன். நீ இவ்வளவு படிச்சு போட்டு ஏன் பாத்ரூம் கழுவிட்டு இருக்க? ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டியா? அப்ப இடியட்னு சொன்னா அதுக்கே நான் கோவப்படல. சொல்லு. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுனால தான் என்ன மாதிரி படிச்சவங்க இந்த வேலைக்கு வரும். ஓ, சமுதாய ஏற்றத்தாலும் இப்படி பேலன்ஸ் பண்ணீங்களாக்க? ஐயோ பாம், ஐயோ பேஜரியா. 4வது தரல 4 நாளா பசங்க போலையா? பிரச்சனை வரட்டா? என்ன பிரச்சனை? ஒரே நாத்தமா இருக்கு, போய் கிளீன் பண்ணு. ஆனந்த், மை பேபி வெயிட்.
ஆனதா நேரா மயிலாப்பூர் கூட. அண்ணே நான் போறது அண்ணா நகர். அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா நொய்னு வந்து ஏறிக்குவீங்களே குரங்கு மாதிரி. இறங்க, பஸ்ல போங்க. நீ ஏத்த மாட்ட அவ்வளவுதான். முடியாது. அதை நேரடியா சொல்லிய. அது விட்டு ஆட்டோல ஒண்ணு பஸ் போனேன். என் வசதிக்கு நான் ஹெலிகாப்டர்ல கூட போவேன். போங்க. போவையா உன்னை இரு கவனிச்சுக்கிறேன். ஓட்ட உடச்சு நீ 200 ரூபாய் வசூல் பண்ணி போற. இல்லையம்மா உன் புருஷன் ஓட்ட உடைச்சிட்டான். ஆனந்தா ஓ இந்த ஸ்கூட்டர் கருமாந்திரத்துல உள்ளே வச்சு கழுவ கூடாதா? ஏன்? கல்பனா வெளியில வர கோச்சு போட்டு உள்ளே பம்பிட்டு இருக்கல. அதுக்காக போய் பாத்ரூம்லயே கழுவ முடியும்? 1 2 3 3 4 காணும். இந்த இருக்கா எங்க பாரு, மாமியார் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேண்ணா. இந்த மண்டை போட்டாங்களா? அப்படின்னா தான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இதே ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி, இவளுக்கு பிரசவம். ஓ அடுத்த ரிலீஸா? பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்ட. எப்படிப்பா இது? சும்மாவே கிரமா இருக்குது. டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுறீங்க. கண்ணு போட்டாத நாயுடு, எல்லாம் ஆண்டவனா பார்த்து கொடுக்குறான். அப்ப அவன் வேற இன்சில வச்சுக்கிய. எப்படி? நீ கைய வச்சு சும்மா ரெடே. போமா பாத்து போ. ஏய். போ. ஏய். போயிட்டு ஆ, வா. போயிட்டாங்க போயிட்டாங்க. பத்திரம் ஏய். பர்மிஷன் இல்லாம ஊர்வலம் போறீங்கன்னு போலீஸ் பிடிச்சு போற. போடாடே. ஆனந்தா தீவிர சாகுபடியா இருக்க. நான் இத்தனை வருஷமா எவ்வளவோ முயற்சி பண்றேன். வீட்டுல கோஆபரேஷன் இல்ல. ஆமா கோஆபரேஷன் இருந்துட்டானா? ஆனா நான் குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு குழந்தையா தெரியல? ஆமா ஆமா நீ என்கிட்ட காம்பவுண்ட் எழுதி வாங்கலையே குறியாரு. ஆனந்த் கேஸ் ஐயோ. ஹலோ, இங்க ஆர்டிஸ்ட் கல்பனா வீடு எது? கல்பனா இது வீடு என்னதுங்க? அவங்க எங்க குடியிருக்காங்க. நீ யாரு? ரிலேட்டிவ். ஓ மூஞ்சி பார்க்கும் போதே நினைச்சேன். உள்ள போய் பாருங்க. உள்ளதா இருக்காங்களா? தேங்க்யூ. ஏனே இந்த பொண்ணோட முகஜாடைய பார்த்தா கல்பனா மாதிரி இல்ல? ஆமா அக்கா சின்ன ஒரு ஜாடி எத்தனை இருப்பாங்க. என் குழந்தையா? அண்ணே இது கல்பனாவோட பொண்ணு. ஆனந்தா விளையாடுறியா? என்ன கல்பனா கண்ணி கிடையாதுவா. இது அவங்க தங்கச்சியே தான். அண்ணே அது அவங்களோட மக கிடையாது தங்கச்சி. அவங்க மக கிடையாது தங்கச்சி. அண்ணே அந்த அம்மா உங்களை ஏமாத்திட்டு இருக்கு. நீங்களே எங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன தேமாட்டு இருக்காங்க? என்ன? இப்ப என்ன அவனோட உள்ளதான போயிருக்காங்க. போய் உடஞ்சிருந்து ஒட்டுக்கா. இப்போ என்ன சொந்தம் தெரிஞ்சுக்குவோம். ஐயே இந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. எனக்கு இருக்கு. இந்த காம்பவுண்ட்ல குடி வந்துட்டு ஒட்டுக்காக இருக்காங்க. இப்படி இப்ப நீ வர போறியா இல்லையா? அண்ணா அவங்க யாரா இருந்தா எனக்கு என்னண்ணே? இப்பதானே நீ என் பிள்ளை என்ன? ஆமா. அப்படின்னா கல்பனா சித்தி தானே. சித்தி வீட்டுல ஒரு பிரச்சனை நீ கவனிக்க மாட்டியா? ஐயோ, 300 வாழை ஐயோ, அண்ணே, ஏத்துவேன். அண்ணே, பாப்பா அண்ணே, நீ வேண்டாம், அண்ணே. வா ஒட்டு கேக்கலாம். ஐயே. பாரு 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 பாரு. அக்கா காரி தங்கச்சி என் கண்ணுல படாம மறைச்சிட்டாளே. நல்லா இருக்குது. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ஸ்கூல் லீவா? ஒண்ணும் இல்ல, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு பாட்டி. அண்ணே 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 ஐயோ அண்ணே ஐயோ பாட்டின்னு கேள்விப்பட்டோன்னு மயங்கிட்டாரே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அண்ணே அண்ணே வாயா நாயுடு. உள்ள போய் பேசலாம். உள்ள வா. என்னையா நாயுடு, எனக்கு ஏக்கத்தோட கிழக்கு மேற்குமா பார்த்து போயிட்டு வந்துட்டு இருப்ப. இன்னைக்குதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? வழிய மட்டும் இல்ல, இன்னைக்கு தான் வாடகை பணம் வசூலாச்சு. பேசிட்டு போலாம். இந்த தொட்டு பேசுறதுல துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சுக்கோ. துட்டுக்கே மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இந்த பைசனை கொஞ்சம் போக சொல்லு. அமௌண்ட் கொடுத்துருங்க, போயிடுறேன். கொடுத்தனே. அது தொட்டதுக்கு, மத்ததுக்குலாம் 900 ரூபாய் தரணும். பாப்பாவோட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு 1000 ரூபாயா? நீங்க பேப்பரே படிக்கிறது இல்லையா? விலைவாசியில ஏறி போச்சு இல்ல? எதுக்கு தான் விலைவாசியர் ஒரு விவசாயே கிடையாதா? நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப நேரமெல்லாம் பேச மாட்டேன். வேணா இன்னும் 100 ரூபாய் போட்டு தரேன். என்னையா என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கா? எந்திரியா முதல்ல. மாமா இவர் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு. வாயா. என் பணம். வாயா. தொட்ட என் பணம் 100 ரூபாய் வாங்கி குடியா? அட. வாயா அண்ணா. ஏமாத்துறீங்களா? காலங்கத்தால வந்துட்டானுங்க. வாயா. அரை மணி நேரம் ஓட பேசுறதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணுமா? பேசாம 100 ரூபாய் செலவு பண்ணி சம்சாரத்து சினிமாக்கு கூட்டு போனோம்னா ஒரு மாசத்துக்கு வளவளவளன்னு பேசலாமே. அதோ என்னங்க திடீர்னு சினிமாக்குள்ள கூட்டிட்டு வந்து அசத்திட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளம லேசா எட்டி பார்த்தது சரின்னு. கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகிறதுனால 6 மணிக்கு மேல லைட் ஆஃப் பண்ணணும். அப்படியா? ஆமா. அடுத்த வாட்டி இங்கிலீஷ் படம் போலாங்க. ஃபைட்டிங் பிக்சரா போல. என்னையா நாயுடு, ஒரு வழியா புடிச்சிட்டாப்ல இருக்கு. 100 ரூபாய்க்கு இந்த மாதிரி கிழவிதாயா கிடைப்பா? பாத்து பத்திரமா கூட்டு போ. தடிக்கடிக்கு விழுந்துற போகுது. பச்சுமா? அதோ
நிறுத்துவடா, நான் ரன்னிங்ல இருக்கிறேன். 55 வயசுல மைனர் வேஷம். பாவி மனுஷா, என்ன கிழவின்னு சொன்னது கூட நான் பொறுத்துக்கிட்டேன். கிழவின்னு சொல்லிட்டாளே. இனிமேல் நீ வெளிய போனா உன் காலை ஒடிச்சு அடுப்புல வச்சு. வர வர இந்த வீட்டுல நிம்மதி எந்த கடையில வாங்குறதுன்னு ஆயி போச்சு. நான் ஒருத்தி இங்க மாடா உழைச்சிட்டு இருக்கேன்னு இதை பத்தி யாருக்காவது அக்கறை இருக்கா? ஏங்க உங்களை தாங்க. நீயா? ஆமா. நான் ரேடியோ டிராமாவில யாரோ பொம்பளை சென்டிமெண்ட் டயலாக் பேசுறாளோன்னு நினைச்சேன். நினைப்பீங்க. நான் பாட்டுக்கு லோலோன்னு கத்திட்டு இருக்கேன். என்னன்னு கேக்குறீங்களா? இப்ப என்னங்கற? நீ ரொம்ப கஷ்டப்படுற. உனக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்கு உன்னை விட அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு ஆசை தேவையா? ஏய், அனாவசியமா மூஞ்சிக்கு முன்னாடி கையாடுற வேலையில வச்சுக்காத. என்னோட கை என்னோட விரல், இது சுதந்திர நாடு, எங்க வேணாலும் சுத்துவேன், தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட். ஆனா சுதந்திர விரல் நுனியோட நிக்கணும். ஏமாந்து மூக்கு மேல பட்டுருச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற. அழகான மூக்கு மொழி. ஏய், எதை பத்தி வேணாலும் பேச, என் பர்சனாலிட்டி பத்தி பேசாத. ஏ, இன்னைக்கு எங்க பேங்க் வந்து ஒரு லேடி கஸ்டமர், மேனேஜர் சார் உங்ககிட்ட பிடிச்சதே உங்க மூக்கு மொழின்னு சொல்லி ₹1,00,000 டெபாசிட் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன வயசு? ஒன்லி 65. ஓ, கேளுவி, அதாவது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல அப்படி பேசியிருக்கு. நீ அந்த பார்டர்ல தான் இருக்க. பொட்டு வைக்கும்போது கண்ணாடியில் பாக்குறீல? சரி, செய்யுங்க. அப்புறம் என்ன? என்னங்க இது? என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, விடு விடு விடு. என்னங்க? பாவி, கொட்டுறதை விட உறிஞ்ச நேரம் ஜாஸ்தியா இருக்கு. ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்க. ஏங்க, உங்களுக்கு பிளட்ல சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஈவினிங் போய் டெஸ்ட் பண்ணிடுங்க. ஏண்டி, உனக்கு வாயால கமிஷன் லேபா? காலையில இருந்து குளிச்சோமா, ஸ்கூலுக்கு கிளம்பினோமா இல்லாம டிவி என்ன வேண்டி கிடக்குது? ஏந்திருங்க, கிளம்புங்க. ஒரே ஒரு கேம் மம்மி. எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு தானா? ஏந்திரி ஏந்திரி. அப்பதான் டாடி மாதிரி இந்த கப்பெல்லாம் வாங்க முடியும். உங்க டாடி ஒன்னும் விளையாடி வாங்கல, கடையில இருந்து காசு கொடுத்து வாங்கினா தெரியுமா? குழந்தைகளை ஏன் டிஸ்கரேஜ் பண்ற? அட அட, ஸ்டெப்பி நல்லா விளையாடுறத ஏன் பண்ண? இதே பொம்பளை ஃபுல் பேன் போட்டு ஆடினா நீங்க பாப்பீங்களா? 1000 சொல்லு. ஸ்டெப்பினுடைய ஹைட்ல உனக்கு ஒரு பொறாமை. உங்களை திருத்தவே முடியாதே. நீங்க தான் இதுகளை கெடுக்குறீங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாங்க. ஏந்திரி. ஏன் மம்மி படி படின்னு உயிர் எடுக்கிறீங்க? கண்ண மாமா கூட தான் படிச்சது. இப்ப என்ன வேலைக்கா போகுது? ஒரு தான் சுத்திட்டு இருக்கு. புடிச்சா மாத்தியா பாயிண்ட? இதுகளுக்கு சப்போர்ட்டா? முதல்ல போய் உங்க மச்சான என்னன்னு கேட்டு வாங்க. ஏய், எவன்டா என்ன படுத்துக்கிறவன்? இதென்ன வீடா சத்திரமாடா? ஏடி சவுண்ட் கேக்குதா? மாப்ளை மாப்ளை. அடி வந்து. ஓஹோ, புரியுது. ஓகே. ஏப்பா லுங்கியாவது கட்டி தொலை கூடாதா? என்ன மாமா இவ்வளவு சீக்கிரமா எழுப்பிட்டீங்க? என்னப்பா பண்ண சொல்ற? கீழே உங்க அக்கா சுப்பிரபாதம் பாடிட்டு இருக்கா. காலங்காத்தால வழக்கம் போல அவளும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆயிட்டா. ஒரு சிகரெட் இருந்தா கூட பத்த மணிக்கலாம். என்ன கேக்குறீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அவன் தான் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஐயா, இன்னும் அவளை அடிக்கடி பிராண்ட் மாத்திர? இல்ல மாமா, நைட் லேட் ஆச்சு, எல்லா கடையும் சாத்திட்டாங்க. இது ரொம்ப தப்பு மாப்ள. அட்வைஸ் பண்றது தப்பா நினைக்காத. ஏன் மாமா? இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்ல. அடிக்கடி பிராண்ட மாத்தினா இருமல் வரும் மாப்ள. ஒரே பிராண்ட மெயின்டைன் பண்ணு. அது இருக்கட்டும், நைட் பூரா சுத்திட்டு எப்படி பகல் பூரா தூங்குற? எனக்கு இந்தியாவே பிடிக்கல மாமா. டேய், ஒரு வேலை வெட்டி பாக்குறவ ஒரு நாடு பிடிக்கலன்னா அதுல வார்த்தை இருக்கும். நீ தூங்குறதுக்கு இந்தியாவை பிடிக்கலங்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? அது இல்ல மாமா, இந்தியாவுல பகல்னா கனடாவுல நைட்டு, அங்க நைட்னா இங்க பகலு. எப்படியும் வேலை கிடைச்சு கனடாக்கு போக போறேன். அதுக்கு தான் பகல்ல தூங்கி பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஏண்டா மாப்ள, வெக்கம் இல்லாம 2 வருஷமா இதே பதில் எப்படா சொல்லிட்டு இருக்க? உங்க ஃபேமிலியே இப்படித்தானா? எங்க ஆபீஸ் டைம் ஆச்சு. பாத்தியா, கீழே அருள் டென்ஷன் ஆயிருச்சு. நான் எஸ்கேப் ஆகி பேங்க் ஓடிடுறேன். ஐயோ மாமா, ஏன் வேஸ்ட் பண்றீங்க? சூப்பர் குடும்பம்டா. மாப்ள, மான ரோசம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. நல்லா நிதானமா தூங்கி மத்தியானம் நினைச்சா போதும். ரொம்ப டயர்டா இருந்தா தூங்கப்பா. நாளைக்கு காலையில மொத்தமா எந்திரிச்சுக்கலாம் நான் சொல்லுவேன் நினைச்சேடா. பெச்சு படம் வச்சே நல்ல உரைக்கிற மாதிரி கேட்டீங்களா? சிட்டில பிச்சு. மான ரோசம் உள்ளவனா இருந்தா இந்நேரம் நாக்க பிடிக்கணும். அப்படியா? யூஸ்வலா இருந்தா கண்ணை பிடிக்கட்டும். நீங்க என்ன அரலூசா? என் தம்பியே நல்லபடியா 4 வார்த்தை சொல்லி கண்டிக்க சொன்னா உங்க வாக்கி வந்தபடி பேசிடுறதா? நீ தானே கண்டிக்க சொன்ன. கண்டிக்கிறது என்ன? என்ன திட்டுற மாதிரி திட்டணும், ஆனா திட்டக்கூடாது. அடிக்கிற மாதிரி கையோங்கணும், ஆனா அடிக்க கூடாது. அப்படியா? இப்ப நம்மளுக்கு டீடைலா புரியுது. நான் ஊர் வீட்லயே வர்றேன். இப்போ 1ஆம் தேதி ஆனா நான் சம்பளம் தர மாதிரி இருக்கும். ஆனா தர மாட்டேன். நீ ஃபேமிலி நடத்தணும். ஏடி கிண்டல் பண்றீங்க நீ? ஒப்ப நான் உங்களை மூளை வலிச்சு நான் பெத்து வச்சிட்டானா? காலங்காத்தால பேங்க் போகும்போது கண்டபடி கன்ஃபியூஸ் பண்ணி விடுறேன். நான் இந்த குழப்பத்தோட போய் கண்டவனுக்கு லோன் கொடுத்தா எவனுமே திருப்பி தர மாட்டேங்கிறான். கடைசியில நான் கம்மி பண்ண வேண்டியதா இருக்கு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. அங்கப்பா லென்ஸ் வச்சு பாடுற. உம்மா ஜாலியில இருந்து ஏடா உயிர் எடுக்கிற? மாப்ஸ் கொஞ்சம் மாப் போடுங்க. சாரி மேம், எனக்கு இதெல்லாம் பழக்கம். நாங்க மட்டும் பாலிடெக்னிக்ல படிச்சு டிப்ளமா வாங்கிட்டு வந்தோம். ஏற துணி பிடிச்சி இழுத்தா வருது. எழுறா போங்க மாமா,
இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இந்த காலத்து பசங்க பேச்சுலரா இருக்கும் போதே மென்டலா ப்ரிப்பேர் ஆயிடுறானுங்க. கண்ணா இன்னைக்கு சண்டே தானே, உனக்கு வேலை ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் என்ன மாதிரி வேலை பார்க்குற ஆபீசர்ஸ் தான் சண்டே எல்லாம். இந்த மாதிரி வெட்டி ஆபீசர்ஸ்க்கு ஆல் டே சண்டே தான். மூச்சு. ஐயோ, ஏ கண்ணா கொஞ்சம் கடைக்கு போய் இந்த காய்கறி வாங்கிட்டு வாடா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. மாமா போ சொல்லு, சும்மா தானே இருக்காரு. யாரு அவரு? பேங்க் மேனேஜர். கடத்தருக்கு போய் காய்கறி வாங்கினா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதோ அன்பான புருஷன் பொண்டாட்டிக்காக உதவி செய்யறாரு, போதாதுக்கு நீ சண்டை வேற. வேலைன்னா அப்படி என்னடா வேலை? இப்ப பாரு தரம் வச்சுட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் பாத்திரம் கழுவணும், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தூசு கீஸ் எல்லாம் தட்டணும், அதுக்கப்புறம் வடம் பிழியணும், மேல மோட்டரும் சரி பண்ணணும். இன்னைக்கு பார்த்து வாஷிங் மிஷின் வேற ரிப்பேர், அதனால இவரே துணியை துவைக்கணும், அந்த துவைச்ச துணியை இவரே வந்து இஸ்திரி போட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் கழுவணும். மட்டமா நினைச்சிட்டான் பையன். சொல்லி முடிக்கிறதுக்கே உனக்கு மூச்சு வாங்குது. இதெல்லாம் நான் எப்ப செஞ்சு எப்ப முடிச்சு. அக்கா எனக்கு எப்படி காய்கறி வாங்கன்னு தெரியாதுக்கா. எங்க காய்கறி வாங்குறது எப்படின்னு கொஞ்சம் கோச்சிங் கொடுங்களேன். மாப்பிள, உலகத்திலேயே ரொம்ப கன்ஃபியூஸான வேலை இந்த காய்கறி வாங்குறது தான். வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்கணும், முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்கணும், தேங்காயை உடைச்சு பார்த்து வாங்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், பொம்பளைய கூட்டம் இல்லாத கடைக்கு போகணும். ஏன்னா நம்மளை மதிக்கவே மாட்டானு. சீக்கிரம் சோத்தை போடுமா, பசி தாங்க முடியல. மாப்பிள சாப்பிடலையா? இதை வாரப்பா, ஞாயிற்றுக்கிழமையான உங்க அக்கா வேலை பெண்டை கழட்டிடுறா. நல்லா வேர்க்க விறுவிறுக்கு வேலை செஞ்சோம்னா நல்லா கவகவகவன்னு பசிக்கேன். பசியோட நம்மளுக்கு பிடிச்சமான ஐட்டத்தை போட்டு தாக்கணும்னு வையே, அதுவும் குறிப்பா கார குழம்புல கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டோம்னு வையே, கை கழுவும் போதே தூக்கம் வந்துடும்டா. டேய், என்ன ரசஞ்சோறு சாப்பிடுறீங்க? உடம்பு சரியா? இல்ல. அப்புறம் ஏப்பா வளர்ற பசங்க காய்கறி சாப்பிட ரசஞ்சோறு சாப்பிடுறீங்க? அம்மா வைக்கல. ஓஹோ, புருஷ சென்டிமெண்ட் போல் இருக்கு. பூரா காய்கறி எனக்கே வச்சிட்டா. ஏமா குழந்தைகளுக்கு காய்கறி வைக்கிறது இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்குமே ரசம் தான். ரசமா? ஆமா. ரசம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? செரிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது சாப்பிட்டோம்னா செரிமானமாக இருக்காக சாப்பிட்ற சவுத் இந்தியன் ஜெலுசல். அதுலயே சாப்பிடணும் என்ன அர்த்தம்? வேலைக்கார மாதிரி வேலை வாங்கிக்க. நீங்க ஜெயில கூட ஞாயிற்றுக்கிழமை கறிஞ்சோறு போடுறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க பேங்க்காரங்க 4 பேர் உள்ளுக்குறாங்களே. ஏமா ரசத்தை போட்டு இப்படி கவுத்துட்டியாமா நீ? நான் ஒண்ணும் கவுக்கல, உங்க மச்சான் தான் காசை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறார். மாப்பிளே, எங்க பேங்க்ல கடன் கொடுத்தா தான் திரும்பி வராது, காய்கறி வாங்க போனாலுமா வராது. என்னப்பா பண்ண? இல்ல காத்துல பறந்துச்சு மாமா. காத்துல பறந்துச்சா? ஏப்பா கரன்சினா காத்துல பறக்கும், கொண்டு போன காயின்ஸுமா காத்துல பறக்கும்? ஆமா. காயின்ஸே காத்துல பறக்குதா? யார் அந்த பொண்ணு? மாமா தெரியுமாடா, ஒரு வாலிய பையன் பாக்கெட்ல இருக்கிற பணம் எல்லாம் காலி ஆகுதுன்னா பக்கத்துல ஒரு பர்சனாலிட்டியான ஃபிகர் இருக்குதுன்னு அர்த்தம். யார் அந்த பொண்ணு? பொண்ணுக்கு செலவு பண்ணல மாமா, அவங்க அம்மாவுக்கு. ஐயே, என்ன மச்சான் உன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமாயிருச்சு? ஐயோ மாமா, அந்த பொண்ணுக்காகத்தான் அவங்க அம்மாவுக்கே செலவு பண்ணேன். புது ரூட்டா இருக்கு. அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டாளா? ரெட் சிக்னல்ல இருந்து எல்லோக்கு மாத்திட்டேன், சீக்கிரமே கிரீனுக்கு மாத்திடுவேன். அப்போ இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை நீ தான் காய்கறி வாங்க போவ? மாமா. என்னது வெக்கமா? ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த வாரம் போகும்போது உங்க அக்கா சொல்லி 100 ரூபா வாங்கிட்டு போ. இல்ல 50 போதும். அது அவங்க வீட்டுக்கு, நாங்க பட்டினி கிடக்கிறதா? இப்படி ரசமே மெயின்டைன் ஆயிட்டு இருந்தா 4வது வாரம் உங்க மாமனுக்கு சங்கு தான். ப்ளீஸ். ஊட்டிக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? கண்ணன் லவ்வ சேர்த்து வைக்கிறது இல்ல, நந்தினி லவ்வ சேர்த்து வைக்கிறது. ஐயா, ரெண்டும் ஒண்ணுதாமா. இதுக்கு பேசாம நீங்க விசில் அடிச்சே பேசிருக்கலாம். வாயை திறந்து பேசினா ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. சார் ஷட் அப். போட்ட பிளான் பிரகாரம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். ஓஹோ, வீட்லயே பிளான் போட்டு கொண்டு வந்தீங்களா? ஐயா, என்ன சார் இது வெள்ளை பேப்பரா இருக்கு? இனிமே தான் பிளானே போடணும். அதுக்காக மெட்ராஸ் இருந்து பேப்பர் கொண்டு வந்தீங்களா? ஹோட்டல்காரங்க தர மாட்டானா? உங்க பையன் ஜட்ஜி தான் ஒரு டைப்னா உங்க பரம்பரையா ஒரு டைப்பா இருக்கும் போட்டுருக்க. ஸ்டாப் இட். எங்க ஃபாதரை பத்தி உனக்கு தெரியாது. ஏன் அவர் இதே டைப்பா? கரெக்ட். ஒரு நல்ல பிளானோட காஷ்மீர் ரோஸ் 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 வாயா. வரேன் சார். ஏங்க என்ன இப்ப பார்த்தா அண்டேவா சரோஜா தேவி இல்ல? அந்த நினைப்போட கட்டிக்கிறியா? ஆமா. இதை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? திருப்பதிக்கு போய் மொட்டை அடிப்பாங்களே, அவங்க தலை கட்டின மாதிரி இருக்கு. ஐயோ மகமாயி. காஷ்மீர் ரோஜா சார், ஒரு பூ 5 ரூபா. அங்க இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல காஷ்மீர்ல போய் பூ பறிச்சுட்டு வந்து ஊட்டியில் வைக்கிறேன் நீ? சார் மெட்ராஸ்ல கூட தான் ஊட்டி ஆப்பிள் விக்கிறாங்க, ஆனா ஊட்டில அது விளையறதே இல்ல. எல்லாரும் ஜாஸ்தி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒண்ணு விடு. ஐயோ வேணாங்க, 2 குழந்தைங்களுக்கு ஆனக்கு அப்புறம் இத்தனை நடுவில் ஐயோ வெக்கமா இருக்குங்க, இது வேணாங்க. உனக்கு நினைச்சிட்டியா? ஆமா பின்ன. நீ ஏன் இப்படி ரிஸ்கா திங்க் பண்ற? ஆசையா உனக்கு நான் பூ வாங்கினதுலாம் 10 இயர்ஸ் பேக். இது வேற ஒரு பிளானோட வாங்கியிருக்கேன். கமான் ஊதாங்சி பலூன் ஊதுறீங்களா? ஊதுங்க. அந்த பொண்ணோட மனசு எப்படி மாத்த தெரியாம நான் மண்டை பேசிட்டு இருக்கேன், நீங்க பலூன் ஊதிட்டு இருக்கீங்க. விளங்கும். இவன் ஐடியாவாது? ஏன் இதை விட பெரிய பலூன் கிடைக்கலையா? ஆர்டர் பண்ணிருக்கோம், கிடைச்சா வாங்கி ஊதுங்க. ஊதி முடிக்கும் போது டூர் முடிஞ்சிடும். பறக்கூட்டு பஸ் ஏற கரெக்டா இருக்கும். முதல்ல இவனை கட் பண்ண எல்லாம் சரியாயிரும். சரி மாமா, கட் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணும்? என்ன இது? உன்னதான் கட் பண்றீங்களா? கம்முனரா. என்ன இது? ரோஜா பூ. என்ன சாதாரணமா ரோஜா பூங்கிற? இதை கொண்டு போய் நந்தினியிட்ட கொடுத்துட்டு ஐ எம் வெரி சாரின்னு சொல்லி ஃபீலிங்கோட ஒரு லுக் கொடு. எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நான் பூ கொடுத்தா வாங்கிக்குவாளா? என்ன நீ ரோஜா பூட ஹிஸ்டரி தெரியாம பேசுற?
இது உடைஞ்சு போன இதயங்களை ஒட்ட வைக்கிற ஃபெவிகால். இதை கொண்டு போய் அவட கூட எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிரும். இந்த படி போ. நீ எங்க போற? கம்பெனி லிமிடெட் கம்பெனியா? அவ காதலிக்கு போற, நீ கம்பெனி கொடுக்குறங்க. நான் இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்றது? ஏன் அந்த பிள்ளைய போய் சைட் அடி. குட் ஐடியா. ஓ ல ல ல. என்னது? லவ். இது சேஷ்டிடா. இந்த ஜென்மத்துல உன்னை ஒரு நாயோட லவ். அங்கிள், மதர் அம்மன் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? கண்ணனுடைய காதல் சக்சஸ் ஆச்சுனா ஆத்துல அழகு குத்துறதா வேண்டிக்கிட்டேன். வலிக்காது உனக்கு தானே? என்னடா உயிர் நண்பனுக்காக இந்த வலி கூட பொறுத்துக்க முடியா? என்ன கேட்காம எப்படி வேண்டிக்கிட்டீங்க? ஊட்டிக்கு போலான்னு சொல்லணும். லொடுக்கு பஸ்ல அறிவாது. யாரு கிட்ட நீ? மை மிஸ்டேக். நாக்கு ரெடி பண்ணு. Madam, Yes. you are playing? Yeah. It is not Indian style. Then. I teach you. Right. Okay. ஜாலி ஜாலி. Right. Come on, after language. Take your hand. Join. Okay. Close your eyes. Pray. எனக்கு இந்தியன் கல்ச்சர் பத்தி தெரியாது. பரவாயில்ல. இந்தியன் கல்ச்சர் இஸ் வெரி குட் கல்ச்சர். அமெரிக்காவில் மாறு இங்க ஃப்ரீ செக்ஸ் எல்லாம் கிடையாது. இங்க குறைஞ்சது 50 ரூபாவது வேணும். 50 ரூபாயில இந்தியன் கல்ச்சரை வித்து போட்டியடா. மரியாதையா போயிரு. இல்ல சூளாய் தடுத்து குத்தியே போடுவேன். இந்த வெள்ளையம்மா கூட சேர்ந்துக்கிட்டு விளையாடுறீங்களா? இருங்க குண்டம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். பைடா செல்லம். போடா. Uneducated fellow. அது என்ன yellow rope? It is not an ordinary rope. It is an idea rope. Central point of Tamil cinema stories. இது இல்லாம எங்கால கதையை எழுத மாட்டானுங்க. Sorry, எனக்கு தெரியாது. பரவாயில்லைங்க. வெள்ளக்காரம்மாளுக்கு தாலி பச்சல்னா பரவாயில்ல. எங்க ஊர்ல எப்படிங்கன்னா எங்க தமிழ் படத்துக்கு ஹீரோவுக்கு தாலி என்னன்னு தெரியாதுங்க. ஆமாங்க. ஆனா சுத்தமா பாட்டு பாடுவா, கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துவா. இதெல்லாம் சொன்னா எங்க நாடு பத்தி நீ ரொம்ப தப்பா நினைப்பீங்க. பட் ஒன் திங், இட் இஸ் மேரேஜ் லைசன்ஸ். இதை கட்டிட்டோம்னா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தாகணுங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் சொல்லுறீங்க. ஆனா வேர்ல்ட்லயே இந்தியாவில தான் எய்ட்ஸ் அதிகமா இருக்குது இல்லே? கலாச்சாரம் பண்பாடுன்னு பொருடா விட்டுருந்தோம். எய்ட்ஸ் வந்து பூரா பயிலையும் காட்டி கொடுத்து. அதுங்க அமெரிக்காவில் மாதிரி இந்தியாவில் செக்ஸ் எஜுகேஷன் கிடையாதுங்க. 2 வருஷம் ஆச்சா? என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. இவங்க இருக்காங்க, பரவாயில்ல சொல்லலாமா? பரவாயில்ல சொல்லு. அங்க மாமாவும் ஒரு வெள்ளைக்காரிச்சியும் கட்டி புடிச்சு கில்மா பண்றாங்க. என்ன சொல்ற நீ? இங்கிலீஷ் படத்தை விட மோசமான ரேஞ்சில நான் உங்களுக்கு ஒன்னு தரப்போறேன். கொடுங்க சீக்கிரமா கொடுங்க. கண் மூடுங்க. அமெரிக்கா பொண்ணு கூட வைக்கமா? கொடுங்க. ஓகே, கண் தெரியுங்க. ஒண்ணுமே கொடுக்கலையே. வாட் இஸ் திஸ்? This is not Indian culture. ஒரு சிஸ்டர் பிரதருக்கு கட்டுறது. You are my brother. வந்து இறங்கணும். நேரா வடநாட்டுல போய் இறங்கிட்டீங்களா? வடநாட்டுல பூரா நம்மளுக்கு இறஞ்சல் தான். ஐயே மகமாய். She is my wife, license holder. She is my sister. வணக்கங்க. வணக்கம். நல்லா இருங்க. You are a lucky lady. Your husband is a gem. Yes, I am a gem person. No, நான் லேடிஸ் டச் பண்ண மாட்டேன். Goodbye. ஐயோ, தப்பா நினைக்க வச்சுட்டீரா? எங்க இருக்கிற வெள்ளக்காரி அவரை நல்லவர்னு சொல்லிட்டு போற, பக்கத்துல இருக்கிற நீ புரிஞ்சுக்கலையா பாவி? டேய் ஐயோ, இவனை கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டு எனக்கு யாருமா இருக்கா? அம்மா சொல்ல கேளுமா. நல்ல புருஷன் முன்னாடிக்கு இந்த மாதிரி சோதனையில வரத்தாமா செய்யும். வாமா போலாம். இனி இவனோட சேராதீங்க. இவன் இன்னியோட ஆத்தா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கியே. தெய்வம் நின்னு கொள்ளுன்னு சொல்லுவாங்களே, உட்காந்துக்கிட்டே இருக்கியே. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் பனிஷ் தி டாடி. ஊட்டியில கிளைமேட் கண்டிஷன் 9 டிகிரி செல்சியஸ். குளிர் ரொம்ப ஜாஸ்தி. பசங்களை இப்பவே படுக்க வச்சோம்னா தான் எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். ஐயோ, நான் இப்ப என்ன சொல்லிட்டு இப்படி அழுகுற? இல்லங்க, இந்த படம் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அட, 3ஆம் வரை ஃபீலிங்கான படங்கிறது உலகத்துக்கே தெரியும். அம்மா, சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்தா தான் காசு செலவாகுமே அழுவேன். ஓசில ஹோட்டல்கார படம் காட்டுறேன், அது உனக்கு அழுகி வருது. அதுக்கு இல்லைங்க, இந்த மனுஷன் என்னமா பாடுபடுறாரு. கட்டின புருஷன் நாசமா போனாலும் கண்டுக்க மாட்டீங்க. சினிமா ஹீரோ கால் தடிக்க விழுந்துட்டானா ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? பேட் லேடிஸ் இன் தி கண்ட்ரி. ஏன்பா ஸ்ரீதேவி சித்திக்கு பரிசெல்லாம் மறந்து போச்சு? ஸ்ரீதேவி சித்தியா? அது யாரு? ஸ்ரீதேவி தாங்க அவன் சித்தின்னு சொல்றான். ஸ்ரீதேவியே சித்தி ரேஞ்சுக்கு ஆயிருச்சா? என்ன உலகமாடா? சொல்லுப்பா. அட, இதுக்கு தானே ஆரம்பத்துல இந்த படம் பார்க்கணுங்கிறது. அந்த அம்மா கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுல மண்டையில அடிபட்டது, பழசெல்லாம் மறந்துருச்சு. படம் முடிஞ்சிருச்சு. படுங்க. தூங்கலாமா? ரொம்ப குளிருது. அங்க ஒரு ஃபீலிங்ஸோட இருக்கான். கொஞ்சம் கூட கவலைப்படாம ஜாலியா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? யாரா ஜாலியா படம் பாக்குறா? அங்க பாரு, இளவு வீடு மாதிரி இருக்கு. விட்டா உப்பாரியா வைப்பாவல் இருக்கு. உங்க கல்யாண கேசட் பாக்குறீங்களா? அத பார்த்தா 4 ஆளுங்கண்ணா. உண்மைதான். என்ன மச்சான் அழுதுட்டு இருக்கானே? குடும்பமே கிரையுங்க. எனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லைங்கறியா? அந்த ஜட்ஜ் என்னை பார்த்தாலே தப்பிச்சு ஓடுன தடாகதி பாக்குற மாதிரியே பாக்குறானே. ஹேவ் எ ஷேவ்.
எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க. அந்த ஆளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாருன்னு எனக்கு தோணல. அதாம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணாலும் மாற மாட்டேங்கிறான், பழசையும் மறக்க மாட்டேங்கிறான். நீ ஒரு மக்குப்பா. மண்டையில அடிச்சா பழசெல்லாம் மறந்துடாங்க. இப்பதான் நீ சொன்ன. அவர் மண்டையில அடிச்சா பழசெல்லாம் மறந்துடாருல. மகனே ஞானப்படிதா அசத்திட்டடா நீ. என் மகன் என்ன மாதிரி சாதாரண பேங்க் மேனேஜர்ல ஆக மாட்டான். அசத் மத்தா ரேஞ்சுக்கு பெரிய லெவல்ல அள்ள போறான். இப்போ அந்த ஜட்ஜி இருக்கான சிடுமுஞ்சி, அவன் மண்டையில ஒரே அடி அடிக்க போறேன். மூளையெல்லாம் கொலாப்ஸ் ஆகி பழசெல்லாம் மறந்துடுவான். அண்ணன் லவ் சக்சஸ். என்னாச்சு? கொண்டாங்க கொண்டாங்க. சும்மா வர மாட்டியா? நான் சொல்றது 2 பேரும் நல்லா கவனமா கேளுங்க. சரியா நைட் 8 மணிக்கு ஜட்ஜி டின்னர் சாப்பிட்டு காரிடர் வழியா நடந்து வருவான். நீ காரிடர் கிட்ட நில்லு, நீ மெயின் சுவிட்ச் கிட்ட நில்லு. ஜட்ஜை கண்ணுல பார்த்த உடனே நீ 3 தடவை விசில் அடி. விசில் சத்தம் கேட்ட உடனே நீ மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. கரண்ட் கட் ஆயிடும். இருட்டான உடனே கையில் இருக்கிற உருட்டு கட்டையால ஜட்ஜி மேடலாம் ஒரே அடி. ஜட்ஜிக்கு பழசெல்லாம் மறந்து போயிடும். ஐயோ, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குங்களா? மண்டையில அடிபட்டா எப்படி பழசெல்லாம் மறந்துட போகுது? அப்புறம் இங்க இருட்டுல போய் அடிச்சுக்கிட்டு வெளிச்சத்துல நின்னு நேருக்கு நேரு நிதானமா நல்லா அடிச்சிடலாமே. பரவாயில்ல, நல்ல யோசனை தான். ஆனா வெளிச்சத்துல நான் அடிக்கிறது வேற எவனாவது பார்த்து சாட்சி சொல்லிட்டான்னா ஏகப்பட்ட சிசல் தூக்கி உள்ள வச்சிருவானுங்களே. ஊட்டிக்கு வந்து என்னை உள்ள வைக்கிறதுலயே குறியா இருக்கு. சாரி, எனக்கு தெரியல. டாடி அங்கிள், நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன், ஊட்டி விட்டு ஓடி போயிரு. கேட்டா இப்பதானே சொன்னேன் 3 தடவை விசில் அடிக்க. எங்க விசில் அடி பார்க்கலாம். இது சினிமா கோட்டையில ரீல் இருந்து போனா அடிக்கிற விசில். டீசென்டா மெலோடி அடி. வெரி குட். கட்ட 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 கொடுங்க. கட்ட இது பூரி கட்ட. இது வழக்கமா பொண்டாட்டிக்கு புருஷன் அடிக்கிற ஆயுதம். நான் கேட்ட உருட்டு கட்ட. நீங்களும் இதில் தான் வாங்குவீங்களா? அங்கிள், செம்ம கட்ட, மேட் இன் கொண்டி தோப்பு. வெரி குட். அவங்க பொசிஷன் போங்க. கோ. ஐயோ, எங்க பழசெல்லாம் மறந்துடுவார்ல? பழசெல்லாம் மறக்கிறதா? நான் அடிக்கிற அடியில ஜட்ஜுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து மரத்துக்கு மரம் தாவ போறான். ஆஞ்சநேயா வாங்க. ஆஞ்சநேயா, என் புருஷனுக்கு இருட்டுல நல்லா கண்ணு தெரியணும் சுவாமி. ஒண்ணு, ரெண்டு, என்னடா இவன் மெலடி அடிக்க சொன்ன தியேட்டர்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். என்ன ஒண்ணு ரெடி ஜூட். பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. புல்வெளி குயில் மாதிரியே கூவுறீங்க. சாருக்கு பேச வராதுங்களா? பிச்சு விடுவேன்ல. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா லாங்குவேஜ்ல பேசுவேன், எழுதுவேன், பாடுவேன். மிமிக்ரி கூட பண்ணுவேன். என்ன ஏன்டா விசில் அடிச்ச குக்கருக்கு பிறந்த நாயே? உலக பாஷெல்லாம் பேசுவேன்னு சொல்ற. ஒரு பாஷை பேசி என் மண்டைய காப்பாத்திருக்க கூடாதா? எனக்கு அடிபடும் போது நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? ஒருவேளை பலமா அடிபட்டு நான் பழச மறந்தாலும் இந்த பூமுகத்தை மறக்க கூடாது ஆண்டவான்னு வேண்டிக்கிட்டேன். நான் விசில் அடிச்சதுக்கும் உங்க மண்டை உடைஞ்சதுக்கும் என்னங்கண்ணா சம்பந்தம்? இருக்கு காட்டேரி. செய்யறதையும் செஞ்சுட்டு பிளாஷ்பேக்கா கேக்குற. டேய், உன் வாழ்க்கையில இன்னொரு வாட்டி விசில் அடிச்ச வாயை கிழிச்சிடுவேன். ட்ரை பண்றேண்ணா. டேய் இல்லைபா, நீ கிளீனர் தானே? இல்லைங்கண்ணா, நான் டிரைவருக்கு அசிஸ்டன்ட்ங்கண்ணா. எல்லாரும் தப்பு தப்பா கிளீனர் கிளீனர் சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. ஜெகன்மோகினி குட்டிச்சாத்தா மாதிரி இருக்க. நீ டிரைவருக்கு அசிஸ்டன்டா? ஒருவேளை பை சான்ஸ் இன் கேஸ் உன் வாழ்க்கையில நீ பஸ் கண்டக்டர் ஆனா கூட விசில் அடிக்க கூடாது. போனாயே. சரிங்கண்ணா. மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். கிளியருக்கு எப்படி 1 hour ஆகும். அதுக்குள்ள மேட்டர்லாம் சால்வ் பண்ணணும். வருமோ முகமூடி நாத்தம் தாங்க முடியலடா சாமி. சக்சஸ். என்ன சக்சஸ்? இப்பதானே கடத்திட்டு வந்திருக்கான். வழக்கமா கிட்னாப் பண்ணும்போது எல்லாரும் சென்டிமெண்டா சொல்றாங்க. சினிமாவில் எழுதி கொடுப்பாங்க, பேசுவாங்க. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? கிட்னாப் பெரிய ஆர்டா. அதுக்கு பிரெயினை யூஸ் பண்ணணும்.
கண்ணு செல்லுலார் போன்றா ஜட்ஜுக்கு போன் பண்ண போறேன். உன் பொண்ணை கடத்திட்டு வந்துட்டோம்னு பயமுறுத்த போறேன். அலறி அடிச்சு ஓடி வர போறான். நல்ல அமௌண்டா கேளுங்க, ரொம்ப கடன்ல இருக்கேன். நான் கஷ்டப்பட்டு கிட்னாப் பண்ணா சொந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் பாக்குறியா? ப்ளீஸ். இந்த கிட்னாப் பணத்துக்காக இல்லடா, 2 இதயங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக. ஜட்ஜுக்கு போன் பண்ண அடுத்த நிமிஷமே கண்ணனுக்கு போன் பண்ண போறேன். அவன் உடனே வந்து இதுக்கு மேல நான் சொல்றேன், கண்ணன் ஹீரோ மாதிரி பாஞ்சு வருவான், நம்மள அடிக்கிற மாதிரி அடிச்சு நந்தினியை காப்பாத்துவான். அதை பார்த்த ஜட்ஜுக்கு கண்ணன் மேல ஒரு அஃபெக்ஷன் வரும். பழைய மாதிரியே கண்ணனுக்கு நந்தினிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஐயோ, என்னுடைய ஐடியா அப்படியே ஃபாலோ பண்றியே. ஐ லைக் யூ. விஸ்வநாதன் ஹியர். ஹலோ, என்னாச்சு? மாத்தி பேசுறேன். ஹலோ ஜட்ஜ், நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன் பொண்ணை கடத்தி என்னுடைய கஷ்டத்தை வச்சிருக்கேன். இன்னும் half an hourல நீங்க வர்ற இல்ல 3/4 மணி நேரத்துல வாயா. என்னடா போன வச்சிடாத. என்னுடைய அசிஸ்டன்ட் மிக்கி மவுஸ் உன்னை மிரட்டணும்னு ஆசைப்படுறான். இரு, டேய் பளபளன்னு பேசிட்டு இருக்காத. டக்குன்னு வர வேண்டிய லொகேஷன் சொல்லிட்டு போன வச்சிரு. ஹலோ, யார் ஜட்ஜ் சாரா? நாம டெரரிஸ்ட். நல்ல கெத்தா பேசுறா. பாருங்க மேல பக்கத்துல இருக்கிற பாலஞ்ச மண்டபத்துக்கு இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள வா. அது படத்துல பார்த்து லொகேஷன்ரா, வர வேண்டிய லொகேஷன் சொல்றான். ஓல்டு மைசூர் ரோட்ல இருக்கிற ஓல்டு பங்களாக்கு நீ மட்டும் தனியா வா. போலீஸுக்கு சொல்லிட்டு வரணும்னு நினைச்ச நாங்கெல்லாம் ஓடிடுவோம். அப்படின்னு மட்டும் நினைக்காத, உன் பொண்ணு நந்தினியோட கை காலை கட் பண்ணிடுவோம். என்னடா கட் பண்ணிட்டான்? என்ன அவங்கிற? என் முன்னாடி அவர் இவருன்னு சொல்லு. 1000 தான் இருந்தாலும் நாளைக்கு எங்க வீட்டுக்கு சம்மதி ஆக போறவர். கட் பண்ணி விட்டார். ஜட்ஜி பொண்ணு நந்தினியை கடத்திட்டாங்களா? ஐயோ எப்போ இந்த நேரம் பார்த்து இது வேற. ஹலோ, நான் வாசுதேவன் பேசுறேன். ஐயோ நீங்க எங்க போய் தொலைஞ்சீங்க? இந்த ஹோட்டல் ஒரே கலையபரமா இருக்கு. நம்ம நந்தினி யாரும் கடத்தி வச்சிருக்காங்களா? இந்த நேரத்துல உங்களுக்கு என்னங்க இழிப்பு வேண்டி கிடக்குது? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்டா. ஐயோ நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் உடனே ஓல்டு மைசூர் ரோட்ல இருக்கிற பாழடைஞ்ச பெங்களாக்கு வந்துருங்க. அங்கதான் நம்ம நந்தினியை கடத்தி வச்சிருக்காங்களா? என்ன வர சொல்லிட்டீங்களா? அவன் நம்மள வர சொல்றா. பிளான் சொதப்பிருச்சு. கண்டிப்பா எல்லாரும் வர போறானுங்க, நம்மள பின்ன போறானுங்க. கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பேசாம ஓடிடலாம். டேய், அந்த பொண்ணு வேற மயங்கி கிடக்குறா. அவளை தனியா டெபரா போறது. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த கிட்னாப்பிங்லாம் வேணாம். எப்போ? அப்ப சொன்னேன், பேசாம இந்த ஆயுதத்தை ஒப்படைச்சிட்டு சரணடைஞ்சிடலாம். ஆமா, நீ பெரிய சந்தன கடல் வீரப்ப, நீ சரணடை போறியா? கிட்னாப்புக்கு தைரியம் தானா முக்கியம். டேய், ஏதோ வண்டி வர சத்தம் கேக்குது. ஜட்ஜி வரானான்னு பாரு. ஐயோ ஐயோ, ஆமா அவர்தான் வராரு. ஆனா பின்னாடியே ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. பஸ்ஸா? ஆமா, நம்ம டூர் வந்த பஸ். ஐயோ, திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ள நுழையிற மாதிரி நுழையறானுங்களே. இது எதுல போய் முடியுமோ? கும்பலா வந்து குமுக்க போறானுங்கடா. அடி முன்ன பின்ன விழுந்தாலும் முகமொழி கழட்டிடாத. இது டம்மி துவாகி நினைச்சுக்காதீங்க. நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, அக்காவை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லுங்க. அந்த கொலஸ்ட்ரால் பவனை மட்டும் தனியா வர சொல்லுங்க. நானா? ஒன்னா தாண்டே பாடு. அம்மா அம்மா நானும் வரேம்மா. அம்மா என்னம்மா ஐஸ்கிரீம் வாங்க போறேன். ஏய், நோ சென்டிமென்ட் பாடு. இது வேற. என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் ரொம்ப பாவங்க. ஐயோ, இன்னைய வரைக்கும் புருஷன் கூட உண்மையிலேயே சொல்லுவேன். தயவு செய்து அடிக்காத. கால விழுந்ததுக்கே இப்படி கத்துறிய. என்ன யோசிச்சு பாரியா? வலி தாங்க முடியல. ஓடுறா டேய், நீ ஓடுறா. டேய், இப்படி ஓடுறா. கிட்டவனே நேரா வண்டி ஆஸ்பத்திரி விடுறா. அம்மா, ஐயோ நிமிர முடியலையேடா சாமி. அதையும் நினைச்சுட்டு இருக்காதீங்க, விடுங்களேன். எங்க விடுறது? விட்டு இருந்தா நீ என்னை அங்கேயே அடிச்சு கொண்டிருப்பியே. மகமாயி, என் தாலியை காப்பாத்துமா. ஓ, சென்டிமெண்ட் லிங்க் கொடுக்குறியா? ஏண்டி புருஷனை அடி அடி அடிச்சுட்டு 5 தங்கத்தை எடுத்து கண்ணுல குத்திக்கிற? லிங்க் கொடுக்குறேன், இங்க கொடு. அம்மா, ரொம்ப வலிக்குதுங்களா? ஏன் அடிச்சு உனக்கு தெரியாதா வலி எப்படி இருக்கும்னு? ஆம்பளையா பிறந்தா எவ்வளவு கஷ்டம்னு இன்னைக்கு தாண்டி புரிஞ்சுட்டேன். எம்மா, முடிச்சுக்கு போட்டு காட்டாதீங்க. முகமூடி போட்டிருப்பது நான் தான் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீ எங்க சொல்ல விட்ட? விஜயசாந்தி மாதிரி காலை மடக்கி மடக்கி கிக்கா கொடுத்தியே. எம்மா, மணியே மணியின் விளக்கே சொல்லடி அபிராமி. ஐயோ, என்னது? சில பேர் பாடுனா வருது, நான் பாடுனா போகுது. சொல்லடி அபிராமனம்ல.
என்ன சொல்றேன்னு தெரியாம ஓடி போச்சு போட்டுருக்கு. மாமா என்னடா மாமா அப்பல என்ன மாமா ஜனங்கள்லாம் ஓடி போயிட்டு இருக்காங்க? பாடுனே. அதான் அம்மனே காணுமா? நான் பாடி பழகி இருந்தேன், ஏன் கூப்பிட்டு தொலை பண்றேன்? ஒன்னும் இல்ல மாமா, டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். இத பெட்ரோலியம் கார்பரேஷன்ல எனக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்குல்ல. என்ன வேலை? பெட்ரோல் எடுக்கத்தான். அது வெள்ளக்காரன் தான் எடுத்தாங்க. இப்ப நம்ம ஆளுங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ? அப்படியா மாப்பிள? பசிக்கும் போது ஒரு மசால் வடையும் டீ இந்த கிராமத்துல நீ தான் வாங்கிட்டு இருந்த. நீ இந்த ஊர் விட்டு போயிட்ட நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் சொல்றேன் மாமா, சங்கீதம் தெரியாம ஒழுங்கா கருப்பட்டி வியாபாரத்தை பாரு. அப்ப எனக்கு சங்கீதம் வராதா? அந்த அம்மனே வந்து உன் நாக்கை இழுத்து வச்சு வேளால ஓமனை எழுதினாதான் உனக்கு சங்கீதம் வரும். வரட்டா? நாக்கு எழுத்து வச்சு வேலை எழுதுனா பொண்ணு தான் வரும். அடே எங்க அப்பா, டிக்கெட் காசுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட பயணம் பண்ண விட மாட்டாங்க போல இருக்கு. கத்தி மாதிரி கட் பண்றாங்க. கிளவி வரா டே. பாரதி ராஜா படத்து ஹீரோயின் மாதிரி கால் தரியா கை தரியா வருது. என்ன புழுக்கண்டா? ஆமா, ஊர்ல பூரா நம்ம ஏர் கண்டிஷன் தான் இருந்தோம். இங்க புழுங்காம இருக்குமா? டேய், அங்க ஆலமரத்து நிழலும் அரச மரத்து காத்தும் ஜிலு ஜிலுன்னு இருக்கும்டா. இங்க பஸ்ஸும் லாரியும் விடுற மூச்சு தானே இருக்கு. மண் ரோட்ல நடந்துட்டு இருந்த மவுண்ட் ரோட்ல காலடி எடுத்து வச்சோன்னா லொகேஷன் டிஃபரெண்ட் பத்தி டீடைல் பண்றியா நீ? கேளாவே. டேய், கிளவின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரே அரைஞ்சு செவிடு கூட எல்லாம் பேத்து போடுவேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நீ சாகர வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணாம இருப்ப. அதுக்காக உன்னை எல்கேஜி சேர்த்துவாங்களா? வேற என்ன உன்னை கூப்பிட முடியும்? நாங்க அழகா மரியாதையா செல்லம்மா செல்வின்னு கூப்பிடுறா. ஓகே, மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன். இது ஒரு வில்லங்கமான ஊரு. செல்வின்னு பிரியமா கூடுவானுங்க, அப்புறம் ஜெயில கொண்டு போய் விட்டுருவானுங்க. பரவாயில்லையா? டேய், உங்ககிட்ட இருக்கிறத விட ஜெயில் பரவாயில்லடா. தென் கேரி ஆன். ஜெயில இருக்கலாம் கள்ளிப்பால் ஊத்து. ஏண்டா பசி வயித்த கிள்ளுது, சோத்துக்கு ஏற்பாடு பண்ணுவியா? அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு வேணா வருவன. இங்க என் மருமக இருக்கான், அவனை பார்த்தா எல்லாத்தையும் பாத்துக்குவான். அவனை எங்க போய் பிடிப்பேன்? அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. கட் அவுட் இருக்கு, காக்கி பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரியே இருப்பேன். இப்ப நீ கண்ணாடி தானே போட்டிருக்க, அவன் கண்ணாடிக்கு பின்னாடி ஒளிகிற மாதிரியே ஒரு கண்ணாடி போட்டுப்பான். என்ன உத்தியோகம் பாக்குறான்? பெரிய உத்தியோகமா தான் இருக்கேன். ஏதோ பெட்ரோலியம் கார்பரேஷன் கடுதாசி காட்டினா. இது போடி பெட்ரோலியம் கார்பரேஷன் அங்க என்ன பண்ணுது? டேய் மாப்ள, ஐயா இவர் கருப்பட்டி கந்தசாமி இல்ல, இவர் எங்க இங்க வந்தாரு? ஐயா மாமாய். டேய் டேய் மாப்ள, டேய் நில்றா. ஏடா மாமனுக்கு தெம்பர் கல்யாணம் பாக்குறியா? 2 நாளா வயிறு சைடு வீக்கடா, இல்ல பைக்க பாஞ்சு வருவேன். அது இல்ல மாமா, அங்க கொசு தொல்லை மலேரியா வந்துருமோன்னு. டேய், நீ மலேரியாவுக்கு பயந்து ஓடனியா மாமனுக்கு பயந்து ஓடனியா? ஏண்டா என் கருப்பட்டி சக்கரை வியாபாரத்துல நான் எத்தனை கொசுவை பாத்துருப்பேன். எங்கடே கதை விடுற நீ? உன் சக்கரை வியாபாரம் என்னாச்சு? அது ஏன் மாப்ள கேக்குற? ஊர் பூரா டயாபிட்டிஸ், சக்கரை வியாதி, வியாபாரம் படுத்துருச்சு. அதனால சிட்டிக்கு வந்து மியூசிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். அப்படியா? அது வரது யாரு? பி சுசீலா. அப்படி ஆகணும்னு நினைச்சது, முடியல. அதனால ஜானகி ஒரு பொட்டு மட்டும் வச்சிருக்கு. ஆனா பாடிச்சுன்னு வையே, என்ன திருவிழா கூட்டத்துல பாம்புட்ட மாதிரி சலர்னு கூட்டமே கலைஞ்சிடும். பூரா நேட்டிவிட்டி சாங்ஸ். வாதாயி, என்னடா என்ன வெயில்ல நிக்க வச்சுட்டு மாமனு மருமனு ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க? ஐயா மாமா, என்ன இப்படி சாரியில இருக்கு? எல்லாம் நேட்டிவிட்டி சாங்ப்பா. இதுகிட்ட கத்துக்கிட்டு தான் நான் கச்சேரியே பண்ணணும். இதுகிட்ட கத்துக்கிட்டு அப்புறம் கச்சேரி பண்ண போறேன். ஆமா, நிறைய பேர் கச்சேரியில வந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் தான் கத்துக்கிறேன். அதுக்கு நான் எவ்வளவு பெட்டர் இல்லையா? டேய், பேச்ச நிறுத்துங்கடா. முதல்ல தங்கறதுக்கு இடமும் திங்கறதுக்கு சோறும் பாருங்க. ஐயா மாமா. என்ன மாப்ள, நீ தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். நம்பி வந்திருக்க, நீ எங்களோட வந்த மாதிரி அதிர்ச்சி அடைறியா? இப்ப தங்கறதுக்கு இடம், திங்கறதுக்கு சோறு, இதெல்லாம் நான் தான் ஏற்பாடு பண்ணுமா? ஏன் அவர் வெத்தலாக்கு பீடியில யார் வாங்கி தருவா? விட்டா பழங்கிழப்ப அப்பதான் அவளை காலையில டைஜஷன் ஆக. ஐயோ, உங்கள்ட்ட அட்ரஸ் கொடுத்ததே தப்பாயிருச்சு. என்னடா இவன் இப்படி சலிச்சுக்கிட்டு போறான்? என்னமா மருமகன் ஆசையா வர சொல்லி லெட்டர் போட்டிருக்கான்னு சொன்ன என்கிட்ட. ஒரு நம்பிக்கை ஊட்டுறதா இல்ல, நான் நம்பி வருவேன். நீ நட. அடப்பாவி, என்ன பண்றான் அவன் மருமகன்? மாப்பிள பெரிய சயின்டிஸ்ட் இல்லையா, ஏதாவது பண்ணுவான். ஏடா மாப்பிள, என்னடா பண்ற? பெட்ரோல உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். திருடிட்டு இருக்கேன்னு சொல்லு. அததான் அப்படி கௌரவமா சொன்னேன். இதுதான் டவுன்ல இத்தனை காலமா நீ பண்ணிட்டு இருக்கிற வியாபாரமா? ஆமா, பின்ன இத ஊர்லயே பண்ணலாமே. அட, ஊர்ல ஏது லாரிக்காரல மாட்டு வண்டியில எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எந்த காலத்துல இருக்கிற நீ? இப்பெல்லாம் பால்காரன் டிவி ஸ்பீட்ல வியாபாரமே பண்றான். மாட்டுக்கே பேஜர்ல மெசேஜ் கொடுக்குறான். இன்னும் கொஞ்ச நாள்ல பால்காரனும் மோர்காரியும் செல்லுல பேசிக்க போறாங்க. அதுக்கிட்ட பசி தாங்க முடியல, குடிக்க முடியும். வித்து காசாக்கி தின்ன வேண்டித்தான். மாமா, பிரேக்ஃபாஸ்டுக்கு டிவிஎஸ் 50, லஞ்சுக்கு பைக்குங்க, டின்னருக்கு ஐயே மாருதி எஸ்டீம் 1000 இருக்கே. மாப்பிள, நான் எப்பவுமே கொஞ்சம் சரக்கு போட்டு தான் சாப்பிடுவேன். அதனால ஒரு பெரிய வண்டியா பாத்துடு. அப்படியா? அப்ப பார்ட்டி ஒன்லி பீர், கிங் பிஷர், அதுவும் ஐஸ்ல வச்சா தான் சாப்பிடுவேன். மாப்ள, என்ன பண்ணிட்டு இருக்க? பாடி பிராக்டிஸ் பண்றேன். அத வீட்லயே பண்ணி தொலைக்க வேண்டியதானே? இங்க வந்து பாடி எல்லாரும் உன்னை பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டுட்டு போறாங்க. ஐயோ, கண்ணை வேற மூடிட்டு பாடினா பிச்சைக்காரனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு போட்டிருக்கு. சரி, எடுத்து வச்சுக்கோ.
எதுக்கும் எடுத்து வை ஊறுகாய்க்காகும். ஊறுகாயா? சரக்கு போட்டியா? எனக்கு உனக்கு இல்லாமல கொண்டு வந்திருக்கல. இந்த ஐயோ, நான் 6 மணி போட்டிக்கு முன்னாடி குடிக்க மாட்டேன். எடுத்து அல்ல கட்டு. பெரிய இளையராஜா சிம்பனி வாசிக்க போறாரு. இந்தா. என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய மனுஷன் சாமி கும்பிடுறேன். பெரிய ஆள் ஆகுறதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு விவசாய கிடையாது மாமா. ஏன் மாமா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஊர்ல இருந்து வந்து எவ்வளவு காலம் ஆச்சு. ஈரச்சாக்க டர்ன்னு கிழிச்ச மாதிரியே ஒரு குரல். இந்த குரலை வச்சுக்கிட்டு நீ பெரிய சங்கீத வித்வான் ஆகலான்னு நினைக்கிறியா? ஈரச்சாக்கு மாதிரி ஒரு குரலா? ஆல்ரெடி ஏத்திட்டு வந்து சுப்புடு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றியா? ஆமா. என்ன யோசிக்கிற? என்ன சொல்ற? வாய்ஸ வச்சுட்டு நான் ஏசுதாஸோட பெரிய சிங்கர் ஆகி காட்டுறாளேன்னு பாரு. ஏசுதாஸ் மாதிரியா? முடியாது மாமா. ஏசுதாஸ் மாதிரி பெரிய சிங்கர் ஆவறியா இல்லையா பாரு. டேய் அறிவிட்ட நாய, நான் ஏசுதாஸ் மாதிரி பெரிய ஆள் ஆகுறேன், நீ முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? முடியாதுன்றல ஏசுதாஸ் மாதிரி பெரிய சிங்கர் ஆவறியா இல்லையா பாரு. டேய் கடுப்படியாடா குடியார பயல. நான் ஏசுதாஸ் மாதிரி ஆவங்க முடியாதுன்னு சொல்றேன். ஏய் ஏசுதாஸ் மாதிரி ஆவறியா இல்லையா பாரு. என்னடா சல்லி மாதிரி பேசிக்க வேண்டாம். நான் ஏசுதாஸ் மாதிரி ஆவண்டா. நீ தான் வெண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏசுதாஸ் மாதிரி பெரிய சிங்கர் ஆவறியா இல்லையா பாரு. டேய் நீ பெட்ரோல் தேடி வாங்கி கொடுத்தா என்ன பேசுவேன்? நான் ஏசுதாஸ் மாதிரி ஆவண்டா. சார் நீங்க சொல்லுங்க சார். சார் இவர் ஏசுதாஸ் மாதிரி பெரிய ஆள் ஆவறாரு சார். சும்மாரா, நான் ஏசுதாஸ் மாதிரி ஆகிறேன் சார். சார் துப்புறாரு. ஒரே பாட்டில குடிச்சிட்டு ஒரே மேட்டரை பேசிட்டு இருக்கீங்களா? குடியார நாய்களா? ஏமாமா ஒரே விஷயத்த பேசிட்டு இருந்தோம். அப்படிதான் போல் இருக்கு. ஆனா அவன் பஞ்சாயத்து பேசிட்டு பாட்டில் எடுத்துட்டு போயிட்டானே, ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. அப்படிதான் போல. ஆண்டிபட்டி சந்தையில நான் வாங்கி வந்தேன் மல்லிகைப்பூ. ஏன் கிழவி, ஆண்டிப்பட்டி சந்தையில கருவாடு தான் விக்கிறாங்க, மல்லிப்பூ எங்க விக்கிறாங்க? ஏன் இப்படி காலங்காத்தால கத்துற? கத்துறனா? பின்ன மெட்ராஸ் ஒரு டைப்பான ஊரு. இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரலாம் நாங்க 2 பேரும் மதுரையில இருந்து உன்னை கூட்டு வந்து கொலை பண்றோம்னு நினைச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கம்மி பண்ண முடியுமா? கத்தால. ஆமா, நீ கறியும் சோறும் பிரியாணியா போடுற பாரு, அதுல கத்துறேன். இதுதான் நம்மள ஒரு லிமிட்டா வச்சிருக்கணும். கூட்டு வந்து 3 வேளையும் பெட்ரோல் தேடி அவனுக்கு சோறு போட்டா அவனுக்கு பிரியாணி ஆசை வந்து சோதியா? நான் சாதகம் பண்றேன்டா, டோன்ட் டிஸ்டர்ப். ஆமா குருஜி, சாதகம்னா எப்படி இந்த ஆத்தண்ணிக்குள்ள இந்த அளவுக்கு நின்று தானே பாடுவாங்க? ஆமா, இங்க ஆறும் குளமும் ஓடுது பாரு, கூவம் தான் ஓடுது. அவ்வளவுதானே, கவலைப்படாத. அடுத்த அசம்பிளி மீட்டிங்ல பேசி பீச்ல இருந்து கரையை உடைச்சு அப்படியே கடல் தண்ணி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவா பாடு. என்ன மாமா, என்னடா பெட்ரோல் செல்வி என்ன ஃபீல் பண்ணுது? அது ரொம்ப ஃபீல் பண்ணுதுடா. அதோட லிவிங் ஸ்டைலுக்கு மெட்ராஸ் மேட்ச் ஆகலையா? அதனால மெட்ராஸ்லயே கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணி கடல் தண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன். அங்கதான் கடல் இருக்கு, போய் முக்கிற வேண்டியதானே. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அதான் ட்ரை பண்றேன். பீச் பக்கமே வர மாட்டேங்குதா? டேய் என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கடல்ல தள்ளி விட பாக்குறீங்களா? செல்வி ஃபீல் பண்ணாத, சாதகத்தை கண்டினியூ பண்ணு. ஆண்டிபட்டி சந்தையில வாங்கி வந்தேன் மல்லிகைப்பூ. ஆண்டிப்பட்டி சந்தையில வாங்கி வந்தேன் மல்லிகைப்பூ. என்னது நமக்கு ரொம்ப திக் ரிலேஷன். இவனே உளுந்தடி சொல்றானே. மாமா மாமா என்னடா பெட்ரோல கூவம் தண்ணி இங்க வந்துருச்சா? ஐயோ அது இல்ல மாமா. இல்ல அந்த தண்ணி வந்தாலாவது அதுல கிளவி என்னன்னு சாதகம் பண்ண சொல்லலாம். வாட்டர் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம். ஐயோ உன் இம்சை தாள முடியல. அங்க பாரு, அங்க போறது யார்? நம்ம ஹவுஸ் ஓனர் ரங்கசாமியை ஏத்து விட்டு நந்தினி அம்மா போறாங்க. அது இல்ல மாமா, நம்ம அதிர்ஷ்டமே போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். ஐயோ இதுக்கு நம்ம கிளவியோட சங்கீதம் எவ்வளவோ பண்ற புரியுமா? சொல்லுப்பா. ஒண்ணு இல்ல, அந்த ரங்கசாமியை பிடிச்சோன்னு வச்சுக்க, அத்தனை சபா செக்ரட்டரி நம்ம கைக்குள்ள மாமா. ஏயா இந்த ஆளையே நான் பிடிக்க முடியாது, அப்புறம் எப்படி சபா செக்ரட்டரி பிடிக்கிறது? எதுக்கு பிடிக்கணும்? இத பாரு, உனக்கு பாட்டு பாட சான்ஸ் வேணுமா வேணாமா? பாட்டு பாடுறது சங்கீதம் தெரியணும், சபா செக்ரட்டரி எதுக்கு தெரியணும்? அதெல்லாம் ஊர்ல மெட்ராஸ்ல இவங்களை பிடிச்சாதான் எல்லாம் நடக்கும். இவரை கவுக்க போறியா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் கவுக்குற உருவ மாட்டாது. யோ மிஸ்டர் ரங்கசாமி, அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு அவரை கூப்பிட்ட? இல்ல கவுரு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்பா, கவர்ந்துரும் போலதான் இருக்கு. வணக்கம்மா. கால் விழுதான்னு பார்த்தா காலே தெரிய மாட்டேங்குது. மேல வைக்குமா? What nonsense you are talking? சொல்றாங்க. அது உள்ள போலான்னு சொன்னாங்க மாமா. அர்த்தம் ஆமா. மூஞ்சி சிடுசிடுன்னு வச்சிருக்கு. புருஷன் சண்டையா இருக்குமோ? அது கடக்கட்ட மாமா. இவரு அண்ணா ஐயா என்ன மாமா, இவன் அட்டெண்டர் இல்ல, இவன் கால்ல ஏன் போய் விடுற? அட்டெண்டர் கிளர்க் தானே? இல்ல பியூனா? இல்ல, ரெண்டுத்துக்கு நடுவுல. ரெண்டுக்கு நடுவுல? அது முதல்லயே சொல்லக்கூடாதா? ஏன்டா டேய், ரெண்டுக்கு நடுவுல சொல்லிட்டாருல, அப்புறம் லுக்குற போடா. சரி வாமா. எங்க போறாரு? இந்த ரங்கசாமி எங்க போனாரு? ஐயோ சாதாரணமா நான் தான் எல்லாரும் காலையும் உழுவுவேன், நீங்க எங்க கால உழுவுறீங்க? ஐ எம் ஏ பியூன். பியூனா? நீ யூனிஃபார்ம் போட்டுனா பெரிய ஆபீசர் நினைச்சேன். Thank you. ஆமா. இவங்க கால் விழுணுமா? ஐயே தப்பா வேஸ்ட் போயிட்டு மாமா நீங்க வேற. அண்ணா என்ன பூரா எச்டி வச்சிருக்காரு? இவர் என்ன வித்வாங்களா? நீங்க எதை வச்சு சொல்றீங்க? பாம்பு குத்துற மாதிரி அவனே பிடிச்சு பேசுறாரு. வித்வானா? அவன் ஒரு வாரத்தை கத்துவானா பாத்துட்டு இருக்கோம். பான் பராக் போட்டுருக்காங்க, பேச மாட்டான். வடக்கு இருந்து வந்த இடைஞ்சல் இது ஒண்ணு. அண்ணா தீர்காயுசா இருங்க. ஆமா எதுக்கு இப்படி எல்லாரும் காலையும் விழுந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, இந்த ரங்கசாமின்னு ஒருத்தர்.
அவர் எதிர்த்த டேபிள்ல இருக்காருங்க. அது முதல்லயே சொல்லக்கூடாதுங்களா? நீங்க இதை முதல்ல கேட்க மாட்டீங்களா? சும்மா வாய முட்றியா? இதை தெரிஞ்சு இத்தனை பேருக்கு கால் விழுக வேண்டியது இருக்கு. ஓகே, பெரிய ஒரு ரூமா இருக்கு. அண்ணா நான் அப்புறமா பேசுறேன். வணக்கம். என்ன கும்பகோணம் ஆபீஸ்க்கு வந்துட்ட நீ? அது ஒண்ணு இல்லைங்க, இவர் எங்க மாமன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. சங்கீதத்துல பிரைட்டா வரணும்னு பாக்குறாரு. இவர் சங்கீத வித்வான். ஆமா. மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. எரியற வீட்டுல ஏதோ திருட்டு வந்த ஆள் மாதிரி தானே தெரியறாரு. முதல்ல அப்படிதாங்க இருந்தாரு. இப்ப அதெல்லாம் கட் பண்ணிட்டு பாட்டு பாடி முன்னுக்கு வரணும்னு பாக்குறாங்க. நல்லா பாடுவீங்க. பாட்டுல சங்கீதா எல்லாரும் இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்காங்க ஆபீஸ்ல. இப்ப இவர் பாடி நான் கேட்கணுமா? ஆமாங்க, அதுக்கு நீங்க சிபாரிசு பண்ணி சபா செக்ரட்டரிக்கு எல்லாம் சொல்லி அப்படியே மேடை ஏத்திட்டீங்கன்னா. மேடை ஏத்திடுமா? ஆமாங்க. அதுக்கு ஏணி போட்டா போதுமே. இந்த சபா செக்ரட்டரி சிபாரிசு இதுல எல்லாம் நான் மனசு வைக்கிறது கிடையாது. இவர் மேடை ஏறி பாடணும்னா பிடிக்க வேண்டியது ஒரே ஒரு ஆள். எந்த காலம் சொல்லுங்க சார், கப்புன்னு வந்துடுறேன். Thank you very much. We'll send the project report to the office. Thanks a lot. மாப்பிள்ள என்ன இவ்வளவு மைக் இருக்கு? கேக்குறவங்களுக்கு மைக்கா? அந்த அம்மா போயிட போறாங்க. இவ்வளவு மைக்ல ஒரே ஒரு மைக் எனக்கு வாங்கி உங்களை பிச்சு உதறிடுறேன். அம்மா ஐயோ கும்பகோணம், என்ன இப்படி? யார் இவரு பொம்பளை காலையில விழுந்துட்டு இருக்காரு? ஐயோ கால் உழுகுறன்னு ஆகி போச்சுங்க. அப்புறம் ஆம்பளை காலனுங்க பொம்பளை காலனுங்க. ஐயோ சொல்லியா? அது ஒண்ணு இல்லைங்க, நாங்க இந்த ரங்கசாமி கிட்ட போனோம்ல, அவங்க பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் வந்து. ஐயோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி நின்று எழுக்கிறேன் கூட. நானே பார்த்து அது வந்துங்க ஊர்ல இருந்து வந்துருக்கணுங்க. சபாவில பாட்டு பாடுனுங்க. நான் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் போடணுங்க. அவர் உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காரு. எனக்கு அப்படி யாரையும் தெரியாது, அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது எனக்கு. ஐயோ நான் திரும்பி ஊருக்கும் போக முடியாதுங்க. அங்க ஏகப்பட்ட கடன் ஆகி அது போச்சுங்க. நான் என்னங்க செய்யறது? ஐயோ இப்படி சொன்னீங்கன்னா சொல்லிடுறாங்க அம்மா. இது கும்பகோணம், என்ன இது பம்பல மாட்டி? சரி, எனக்கு தெரிஞ்சவங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து அவங்க கிட்ட வேணா சொல்லி நீங்க பாட்டு ஏற்பாடு பண்றேன். அது போதுங்க. அங்க பாரு நான் எப்படி வாழ்க்கையில முன்னேறணுங்க. ஒரு பாட்டு கேக்குறீங்களா? இல்ல கேளுங்க நீங்க. நான் பாடி என் கப்ப கிழங்க எங்க என்ன மாமா ஓடி போயிட்டாங்க? பயந்துட்டு போறாங்க நினைச்சிட்டியா? கூட்டம் சேர்த்து போறாங்கப்பா. நீயாவது மாமா வணக்கம் 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 வணக்கம். ஐயோ இவங்க இல்ல மாமா, அவங்கள. வணங்கலையா? வணக்கம் வணக்கம் வணக்கம். மாமா தாளவாதி எல்லாம் ரெடி, நீ பாட்ட ஆரம்பிக்க வேண்டியதான் பாக்கி. மாப்பிள நாம சுதியோட பாட மாட்டோம். பெரும்பாட்டு கேட்டாங்கன்னா தப்பு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதாவது சைட விட்டு கேர்ள்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க மாமா. நீ பாட்ட ஆரம்பி, வரிசையா ஒவ்வொன்னா வரும் பாரு. அப்படியா? கிளவே பாடு. எங்கடா பேட்டா? ஐயோ கன்வின்ஸ் எங்கடா? இவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் என்னன்னு மொத்தமா பேசு. ஏ கிழவி, நாங்க ஒவ்வொருத்தர் கையில விழுந்து கால்ல விழுந்து இவ்வளவு பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம். உனக்கு பேட்டா கேக்குதா? இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? இவனுங்கதான். மெட்ராஸ்காரங்களா? டேய் நான் கச்சேரி மட்டும் பண்ணுவேன் நினைக்காதீங்கடா, கொலையும் பண்ணுவேன். ஐ கில் யூ. சிங். மானூத்து ஓடையில மாரளவு தண்ணியில தாமரப்பூ நீராட தனியான வாடுறேன். மானூத்து ஓடையில மாரளவு தண்ணியில தாமரப்பூ நீராட தனியான வாடுறேன். மானூத்து ஓடையில மாரளவு தண்ணியில தாமரப்பூ நீராட தனியான வாடுற. மஞ்ச கிழங்கு நான் தார மனசை எண்ணி தேய்க்கிற. ஈரச்சேல கட்டி வந்து என்ன செய்ய பாக்குற. மானூத்து ஓடையில மாரளவு தண்ணியில தாமரப்பூ நீராட தனியான வாடுற. கொண்டா நீ மறைச்சு வைக்க அது மாங்கா துண்டா. ஏ மயிலே மயிலே என் மனச கொண்டா நீ மறைச்சு வைக்க அது மாங்கா துண்டா. சின்னமன்னூர் சீமையில வெத்தலை கட்டு வாங்கையில அப்படி ஏதாவது எட்டு கட்டி பாடுங்க மாமா. அப்படிங்கிற பிக்கப் பண்ணிக்கோ. நான் பார்க்க அவ பார்க்க தொலைஞ்சு போனேனே. அவ பேர் கேட்க ஊர் கேட்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடி வந்தேனே. மானூத்து ஓடையில மாரளவு தண்ணியில தாமரப்பூ நீராட தனியான வாடுற. மஞ்ச கிழங்கு நான் தார மனசை எண்ணி தேய்க்கிற. ஈரச்சேல கட்டி வந்து என்ன செய்ய பாக்குற. வணக்கம்ங்க. வணக்கம். எங்க எப்படி? உங்களை பாக்குறதானுங்க. என்னங்க அன்னைக்கு ப்ரோகிராம்ல பாதியில எந்திரிச்சு போயிட்டீங்க? ஒரு முக்கியமான விஷயம், அதான் போயிட்டேன். ஆமா எந்த லைன் பாடும்போது எந்திரிச்சு போனீங்க? ஏதோ சின்னமனூர் சீமையிலன்னு பாடிட்டு இருந்தீங்களா, அப்பதான் போயிட்டேன். ஐயோ அதுக்கப்புறம் தானே கச்சேரியே களை கட்டுச்சு. அதுல வாங்கினதானுங்க இந்த கார்ல. நீங்க மீதி பாட்டு ஒரு கேட்டுருங்க. இங்கயா? இன்னொரு நாள் சாவகாசமா கேட்டுக்கலாமே. நீ மீதி பாட்டு கேட்டுருங்க. சரிங்க.
நாவப்பழ கருப்பழகி நல்ல சொல்லு தாடி அடி பாவப்பட்ட மாமனுக்கு பசி எடுக்குது பாடி நாவப்பழ கருப்பழகி நல்ல சொல்லு தாடி அடி பாவப்பட்ட மாமனுக்கு பசி எடுக்குது பாடி அடி வெக்கப்பட்டு ஒதுங்குறியே வெளிப்பகட்டு காரி நீ விட்டு போனா வளர்த்திடுவே 8 முளை தாடி அடி நான் படிக்கும் பாட்டி எல்லாம் ஒன்ன பத்தி நியூஸ் அத நாடறிய பாட வந்தேன் நீ கொடுத்த சான்ஸ் மானூத்து ஓடையில மாரளவு தண்ணியில தாமரப்பூ நீராட தனியா நான் பாடுறேன் பாவி பாத்தியாடா பாத்தும் பாக்காத மாதிரி திரும்பிட்டு போறான் பாரு. ஏங்களது அல்ல கையா லட்சணமா வீட்லயே இருக்க வேண்டியதானே டிக்கில எல்லாம் ஏன் மான மரியாதையில கிடைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேன். ஏண்டா நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக எத்தனை தடவை என் காலில் வந்து விழுந்திருப்ப. அதுக்காக லைஃப் லாங்க உன் காலையிலே கிடக்கிற 2 ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி தர முடியுமா? வாட் ஆர் யூ டாக்கிங்? ஐ டாக் இங்கிலீஷ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். மாமா உனக்கு வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக எங்க 2 பேரும் டிக்கில போட்டு பூட்டியா? டேய் உன் ரேஞ்ச் உன்னை வண்டிக்குள்ள உட்கார வைக்க முடியுமாடா? ஒரு ரேஞ்ச் இருந்தா டிக்கில அமுக்குனே. ஏன் ரேஞ்ச் என்ன? ஒரு ரேஞ்ச் என்ன உனக்கு தெரியாதா? என்ன இவங்க எல்லாம் இப்படி பக்கவாதிக்காரங்களா? இவங்களுக்கு சங்கீதமே தெரியாதுங்க. பக்கத்து ஊருக்காரங்க ஊர் சுத்தி பார்க்க வந்தாங்க. அவசரத்துல டிக்கில இருக்காங்க. இறங்கடா நீங்க வாங்க. டேய் கை குட்டு போடா. பாத்து இறங்குடா. ஒரிஞ்சிராத. இறங்கு இறங்கு. நீங்க இருங்க. டிக்கி போறாடே. பாத்தியா செல்வி அவன் தானே விட்ட. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுத்தா இப்படித்தான் நடக்கும். ஆனது ஆயிப்போச்சு போடா. நீ என்ன பண்ற அந்த சங்கீதத்தை எனக்கு கத்து கொடு. நான் இவனை விட பெரிய ஆளாகி இதை விட பெரிய காரா வாங்கி உன் மேல ஏத்திடுறேன். அட ஏத்தி கூட்டு போறேன்னு சொல்றேன் செல்வே. அப்பாடா ஏன்டா கற்பனை பண்ணும்போதே ரிஸ்கா பண்றீங்க. தொழில் அப்படி இல்ல வா.